सीतापदे राम 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 राम। श्री राम राम संगीतन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुकशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஷத்தில் நாம் ஏற்கனவே வால்மீகி ராமாயணத்தில் பகவானுடைய குணங்களை பற்றி நாரதர் வர்ணித்து கொண்டு வருகிறார் வால்மீகி மகரிஷிக்கு. ஏற்கனவே வால்மீகி மகரிஷிக்கு பல தரிசனங்கள் ஆகிறது. ராமநாம ஜபத்தினால, ராமநாம வலிமையினால் நாமத்தை சொன்ன நாமியானவன் பிரத்யக்ஷமாயிடுவான்றது ஐதீகம். அப்படிங்கும்போது நாமிக்கு தர்சனம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பலவிதமான ரூபங்கள், பலவிதமான குணங்கள் உடையவராக. அதனால தான் குணவான் கஷ்ட வீரியவான் என்று கேள்விகளை கேட்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு புருஷன், ஆனால் ஞானத்தில் பார்த்தத மாதிரி இருக்கக்கூடாது, ஊனக்கண்களாலும் பார்க்கும்படி சாம்பிரதம் லோகி, இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பார்க்க முடியும். இக்ஷ்வாகு வம்சத்தில் உதயமான அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி இன்று ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நாரதர் சொல்கிறார் கதையை. அப்போ அவருடைய குணங்களை வர்ணிக்கிறார், அவருடைய ரூபலாவண்யத்தெல்லாம் வர்ணிக்கிறார். மகோருஸ்கோ மகேஷ் வாசு கூடச்சத்ரு அரிந்தமாக அப்படின்னு அப்படிப்பட்ட ஆஜானு பாகு சரீரம் உடையவர், திரண்ட தோள்கள் உடையவர், அப்படிப்பட்ட ராஜாராமனாக பிரகாசிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி என்று சொல்கிறார் நாரதர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவருக்கு தரிசனமானது என்னென்னா சரித்திரம் முழுவதும் தரிசனம் ஆகலை. யாருக்கு? வால்மீகிக்கு. ஏதோ அந்த சில குணங்கள் மட்டும் தரிசனம். அவர் என்ன கேள்விகள் கேட்டிருக்கார் பாருங்கள், அந்த கேள்விகளை பார்த்தாவே தெரியும் அவருக்கு எந்த அளவுக்கு தரிசனம் ஆகியிருக்குன்னு. அப்போ தர்மம் தெரிந்தவராக இருக்கிறார், அவர் குணவானாக இருக்கிறார். அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம் அப்படியே அவரை பார்த்தா தேவரன் எடுக்கிறாங்க அப்படின்னு சில தரிசனங்கள் தான் அவருக்கு ஆயிருக்கு. அந்த சில தரிசனங்கள் ஆனதை வச்சு தான் அவர் கேள்விகளாக கேட்கிறார். ஆனால் நான் திவ்ய புருஷனை சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய நாராயணனை பார்க்கல, மனுஷனை பார்த்துருக்கேன், அதனால் நரக அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சம்பிரதம் லோகே, இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு வால்மீகி கேட்குறாரு. அப்போது அவர் கேட்ட கேள்வியிலிருந்தே அந்த குணங்களை மட்டும், அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தரிசனங்களை மட்டும் அவர் பார்த்துருக்கார் அப்படின்னு நல்லா புரியுது இல்லையா? நம்ம சாஸ்திரத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா அதில் என்ன இருக்கோ அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வால்மீகி என்ன தரிசனங்கள் கண்டாரோ அதை தான் கேள்விகளாக கேட்கிறார். அந்த நரன் யார் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அது நாரதர் என்ன சொல்கிறார், அதை விஸ்தாரப்படுத்தி சொல்கிறார். அதுதான் சம்ஷேப ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே சம்ஷேப ராமாயணமே சுருக்கமான ராமாயணம் தான். அந்த கதைகளை விஸ்தாரப்படுத்தி சொல்லும்போது இவர் சொன்ன குணங்கள்லாம் அதில் வெளிப்படுகிறது. அந்த குணங்களை இந்த குணங்கள் தான் நீ பார்த்த, இந்த குணங்களுக்கு மேலான குணங்கள் உடையவர் சொல்லிட்டு நாரதர் பயங்கரமாக துதிமான் திருதிமான் வசி அப்படின்னு பலவிதமான குணங்களை இன்னும் விஸ்தாரப்படுத்தி சொல்கிறார் நாரதர். அப்போது வால்மீகிக்கு தரிசனங்கள் கொடுத்தது கொஞ்சம், அதை விஸ்தாரமாக கொஞ்சம், அது சம்ஷேப ராமாயணமாக விரிவாக சொல்கிறார் நாரதர். அது இன்னும் விரிவாக பூரா கதையும் உனக்குள்ளே தெரியும்படி நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் ஞான திருஷ்டியை கொடுக்குறார். அதுக்கு பிறகு தான் இன்னும் விஸ்தாரமாக 24,000 ஸ்லோகங்களாக அந்த ராமாயணத்தை எழுத போகிறார் யார்? வால்மீகி. இப்போது புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, சில குணங்களை 16 குணங்களை கேட்கிறார். அந்த குணங்கள் சம்பந்தமான தரிசனங்களை மட்டும்தான் ராமரை பற்றி பார்த்துருக்கார் யார்? வால்மீகி. ஆனால் இவர் அதிகமான குணங்களை நாரதர் வர்ணிக்கிறார். நீ இவ்வளோ தானே பார்த்த, இன்னும் அதிகமான குணங்கள் உடையவர் ராமர் அப்படின்னு வர்ணிக்கிறார். அது மட்டும் அவருடைய ரூபலாவண்யத்தையும் வர்ணிக்கிறார்.
வர்ணித்து மட்டும் அந்த அவருடைய சரித்திரத்தையே வர்ணிச்சிடுறார் சம்ஷேப ராமாயணமாக. அப்படி சம்ஷேப ராமாயணமாக வர்ணித்த உடனே இதை இன்னும் விஸ்தாரமாக தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அப்போ பிரம்மதேவர் ஞான திருஷ்டி கொடுக்குறார். ஞான திருஷ்டி கொடுத்த உடனே அந்த சரித்திரத்தை விஸ்தாரமாக அவர் தியானத்தில் பார்த்து அது எழுத போகிறார். அப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஹின்ஸு மாதிரி அந்த சுருக்கமாக இன்னொரு தடவை பிரம்மதேவர் போன உடனே அந்த சீதனுடைய நடத்தை என்ன, ராமனுடைய நடத்தை என்ன, கௌசல்யுடைய விஷயம் என்ன, தசரதனுடைய குணம் என்ன அப்படின்னு அதெல்லாம் தியானத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஓரலாக பார்க்க ஆரம்பித்தார். பிறகு அதை விஸ்தாரப்படுத்தி எழுதணும்னு சொன்னோடனே அந்த சரித்திரம் முழுவதையும் தியானத்தில் பார்த்து அதுக்கு பிறகு தான் அது எழுதுகிறார். அது எழுதிட்டு தான் பாவிதாத்மனாக பகவானை தியானம் பண்ணுறார். யாருக்கு இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணலாம், அதுக்கான தகுந்த சிஷ்யர்களை, அவருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள் இருந்தாலும் தகுந்த சிஷ்யர்களை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு பகவான்கள் பிரார்த்தனை பண்ணும்போது தான் லவகுசர்கள் வராங்க. லவகுசர்களுக்கு இந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ணுறார் இல்லையா. இதுதான் கதை, இதுதான் வரிசையாக பின்னாடி சொல்ல போகிறார். அப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இப்போ என்னன்னா, நாரதர் உபதேசம் பண்ணுறது. இப்போ இவர் கேட்ட கேள்வியை விட அதிகமாக ராமருடைய குணங்களை வர்ணிக்கிறார் யார், நாரதர். அவருடைய ரூபலாவணியத்தையும் வர்ணிக்கிறார். இப்போ நல்லா புரிய நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். என்னென்னா அப்போ சொல்ல தர்மஜ்ஞா, தர்மம் தெரிந்தவர், தர்மம் அறிந்தவர். ஏன்னா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், தர்மமே பகவானால் உபதேசிக்கப்பட்டது. அப்போ அவருக்கு தெரியாத தர்மம்? உலகத்தில் தர்மங்களை வேதங்களை தன்னுடைய சுவாசத்திலிருந்து வெளிப்படுத்தினவரே யாருன்னா நாராயணன் தானே, பகவான் தானே. அவருக்கு அந்த தர்மங்களை பற்றி, வேத தர்மங்களை பற்றி தெரியாதா? அப்போ தர்மம் அறிந்தவர் அப்படின்னு என்னவோ ஒரு சாதாரண மனுஷன் தர்மம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, என்னவோ ராமர் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி சொல்கிறார். இங்கே தர்மம் தெரிந்தவர் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அவர் தர்மம் அறிந்தவர், தர்மஜ்ஞா சத்தியசந்தச்ச, அவருடைய பிரதிஜை சத்தியமானது. எந்த பரம்பொருளில் சத்தியவிரதம், சத்தியபரம், திரிசத்தியம், சத்தியசியோனியும் நிகிதம் ச சத்தியன சத்தியஸ்வரூபியாக வர்ணிக்கிறார்களோ அப்படியேப்பட்டவர் சத்தியத்தை கடைப்பிடிக்கிறாராம். மனுஷன் மாதிரி சத்தியத்தை கடைப்பிடிக்கிறாராம். ஏன்னா இவர் தர்மஜ்ஞா, இவர் தர்மம் தெரிஞ்சதுன்னா அந்த தர்மத்தின்படி வாழ்ந்தால் தான் இவருக்கு இவருக்கு மேலே ஒரு பரபிரம்மம் இவருக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ புரியுதுங்களா? மத்திய சிக்ஷனோ, மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக மனுஷர்கள் தர்மங்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்த முடியும். அதே சமயத்தில் சத்தியத்தில் நிலைச்சு நிற்கணும் ஒரு மனுஷன். அப்போ தான் சத்வஸ்துவாகிய பிரம்மத்தை அடைய முடியும் இல்லையா. சத்தியத்தினால்தான் அடையப்பட வேண்டியவன் பகவான் அப்படின்றத தான் கடைபிடிச்சு காமிக்கிறார் பகவான். அப்போது நம்ம நிலையிலிருந்து இங்கே சொல்லப்படுகிறது ராமரை. அதாவது என்னென்னா, தர்மம் தெரிந்திருக்கிறார், சத்தியசந்தஸ்ச, சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறார். நாமளாம் அப்படி கடைப்பிடிச்சோம்னா நம்ம எந்த பகவான் அடையுமோ அது மாதிரி அவரும் அது மாதிரி கடைப்பிடிச்சார். அப்படின்னா கடைப்பிடிச்சவர் யாருன்னா சொன்னவர் தான் கடைப்பிடிக்கிறார். அது யார் எந்த தர்மங்கள்லாம் ஏற்படுத்தினவரோ அந்த ஏற்படுத்துறவர் தான் கடைப்பிடிச்சு காண்பிக்கிறார். அதே மாதிரி சத்தியசந்தஸ்ச, அப்போது சத்தியத்தில் நிலைத்து நிற்பவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது? தர்மஜ்ஞா சத்தியசந்தஸ்ச பிரஜானம் ச ஹிதேரதா, எல்லா மக்களுக்கும் நலனை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா ராஜா இல்லை, சக்கரவர்த்தி. இங்கே ஒரு ராஜாவை போட்டு பிள்ளையா யார், சக்கரவர்த்தியாக ராமரை வர்ணிக்கிறாங்க ஒரு மனுஷன். அப்போது பிரஜைகளுக்கு ஒரு ராஜா மக்களுக்கு நல்லது தான் விரும்பணும் இல்லையா. அப்போ தான் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சாதாரணமாக வர்ணிக்கிறார் இங்கே நாரதர். அப்படியேப்பட்ட ராஜா, தர்மம்லாம் தெரிஞ்சவர், சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவர், எல்லா மக்களுக்கும் நல்லெண்ணெய் விரும்புகிறவர் அப்படின்னா. அதாவது இது மனுஷனாகவே வர்ணிக்கிறார். அப்போ நாம் எதுக்காக இதை வர்ணிக்கணும் அப்படின்னா, நாமெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நாமெல்லாம் சத்தியசந்தனாக இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாருக்கும் நலனை விரும்ப வேண்டும் அப்படின்னு நமக்கு உபதேசம். இது ஒரு விதத்தில் உபதேசம், ஆனால் அது தேவையில்லை நமக்கு. ஏன்னா ராமர் ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டாலே அவருக்கு தர்மம் தெரியும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு தர்மம் தெரிய வரும். நாம் ராமநாமம் சொல்லும் பொழுதே நம்ம சத்திய நிஷ்டையில் தான் இருப்போம், நம்ம போய் சொல்ல மாட்டோம். ராமர் நம்ம சிப்ரம்போக தர்மத்தை நம்மளை மாற்றிடுவார். அப்படின்னும் போது ராமநாமம் ராமரை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ராமருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அப்போ நமக்கும் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் ராம பக்தியினுடைய மகிமை. அப்போது யாரை போய் வர்ணிக்கிறார் பாருங்கள் நாரதர். தர்மஜ்ஞா சத்தியசந்தஸ்ச சர்வபூத ஹிதேரதா யசஸ்வி ஞான சம்பன்னா சுச்சிர்வஷ்ய சமாதிமான்.
பிரஜாபதி சமஸ்ரீமான் தாதாரிபு நிஷூதனக. இதில் அப்படியே படிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் பகவானுடைய அதாவது பிரஜானாம்ச ஹிதேரதகம் சகல ஜீவராசிகளுடைய மக்களுடைய நன்மையில் நோக்க முடியவராம். அதே மாதிரி யசஸ்வி, இவருடைய புகழானது 3 லோகத்தில் பரவி இருக்கிறது தான் ராமருடைய புகழானது. சரி, அப்போ ஞான சம்பன்னகா, எப்பொழுதும் ஞான சம்பத்து நிறைஞ்சவராம் அவர். ஞானம் நிறைந்த பரம ஞானியா ராமச்சந்திரமூர்த்தி. சரி, சுச்சிஹி, சுச்சின்னா உள்ளும் வெளியும் பரிசுத்தமானவர் அவர் அப்படின்னு அர்த்தம். அது வஷ்யா, தம்மை அடைந்தவர்களுக்கு வசப்பட்டு நடப்பவர், தன் வசத்தில் பக்தர்களை வைத்து கொண்டிருப்பவர். சரி சரி, மக்களை தன் வசத்தில் வைத்திருப்பவர் அப்படி வச்சுங்க. அதனால் வசியா. சரி, சமாதிமான், ஆசிரிதாக்ஷண ஜாகுருகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதாவது என்னென்னா தன்னை ஆசிரியச்சவங்களை ரட்சிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவராம். அதனால் சமாதிமான் அப்படின்னு சொல்கிறார். பிரஜாபதி சமக ஸ்ரீமான், அதே மாதிரி பிரம்மதேவருக்கு ஒப்பானவர். பிரம்மதேவர் எப்படி அசுர்களையும் அவர் தான் படித்தா, தேவரையும் அவர் தான் படித்தா, எல்லாத்துலையும் சமமாக இருக்கிறாரோ அது மாதிரி ராமர் சமமானவராம். பிரம்மதேவர் போல் சமமான நோக்கம் கொண்டவராம். அதே மாதிரி ஸ்ரீமான், அதே சொல்ல ஸ்ரீயை உடையவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீமான்னா அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவர் சொல்லலாம். ஸ்ரீனா அழகுன்னு சொல்லலாம், நல்லா லக்ஷ்மியோட அக்ஷம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டைரெக்டான அர்த்தம் என்னன்னா லக்ஷ்மி மணாளன் அப்படின்றது தான் டைரெக்டான அர்த்தம் ஸ்ரீமான். அப்போ தாதா, எல்லாரையும் போஷிக்கிறவர். ரிபு நிஷூதனகா, சத்ருக்களை தோற்கடிப்பவர். இதான் இந்த குணங்கள். இதெல்லாம் சொல்லின்னு வர்றார் நாரதர் ராமரை பற்றி. இது அப்படியே உல்ட்டாவாக பார்க்கணும். எந்த தர்மங்கள்லாம் பகவானத்திலேருந்து வெளிப்பட்டதோ அவர் தர்மம் தெரியணும்னு அவசியமா என்ன? மர்த்திய சிக்ஷணம், நாமெல்லாம் தர்மம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவர் நடத்தி காட்டார் மனுஷ ரூபத்தில். நானும் தர்மம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பாரு, நீங்களும் தர்மத்தை தெரிஞ்சுங்க, நீங்களும் ஞானத்தை அடையுங்கள், ஞானத்தை எல்லாம் கற்றுக்கொள்ள. அவர் ஞான சம்பன்னகா, அவர் ஞான சம்பத்தோடைய வரான். ஞானத்தால் அடையப்பட வேண்டிய பரம்பொருளே ராமர் தான். அவர் ஞானத்தை கற்றுக்கணுமா? ஞானத்தை அவர் யார் அடைய போகிறாரு? இல்லைப்பா, அவர் ஞானத்தை அபியாசம் பண்ணி ராமர் யார் அடைய போகிறாரு? இதான் சொல்கிற ஞான சம்பன்னகா. நாம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தினால் அடையப்பட வேண்டியவர். அப்போ சொல்கிறார், பகுனாம் ஜென்மனாம்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வவிதி சமஹாத்ம சொல்கிறார். அந்த வாசுதேவனே ஞானத்தை அடைஞ்சு அப்போ யார் அடைய போகிறார்? ஏன்னா ஞானத்தால் அடைய வேண்டியது, ஞானத்தால் தெரிஞ்சிக்க வேண்டியதே வாசுதேவன் தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானத்தினுடைய நோக்கமே. ஞானத்தினுடைய நோக்கமே அதுதான் அவனுக்கு கடைசி பிறவி ஆகும், வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறது தான். அப்படின்னும் போது வாசுதேவன் யாரை போய் தெரிஞ்சுக்கணும்? அப்படிப்பட்ட நாராயணன் ஆகிய ராமச்சந்திரமூர்த்தி யாரை போய் தெரிஞ்சுக்கணும்? அது இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஞான சம்பன்னாக, அவர் ஞானம் அறிந்தவராக இருக்கிறாராம், ஞான சம்பத்தை நிறைஞ்சவராக இருக்கிறாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அதே சுந்தர எப்போ நல்லா ஸ்நானம் பண்ணி 3 கால ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்கக்கூடியவராம், மனசு பரிசுத்தமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவராம். அவரை விட பரிசுத்தமானவர் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் பேரை சொன்னாலே நாம் பரிசுத்தம் அடைவோம். அப்படி இருக்கும்போது அவர் பரிசுத்தமாக இருக்கிறத பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அதுதான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். அப்போது இது பக்தியோடு பார்க்குறவங்களுக்கு தான் இந்த கண்ணத்தில் இப்படிலாம் ராமரை எவ்வளோ கீழே இறக்கி வரணும். அவருக்கு தர்மம் தெரிஞ்சுக்கணுமா, அவர் ஞானத்தை சம்பாதிக்கணுமா, அவர் சத்தியத்தை கடைப்பிடிக்கணுமா, இதெல்லாம் என்ன இது நாடகம்? இது எந்த பரம்பொருள் சத்தியஸ்வரூபியோ, எந்த பரம்பொருள் தர்மம் சாட்சாத் பகவத் தர்மத்தை உலகத்துக்கு எடுத்து வழங்கினாரோ, வேதத்தை உபதேசித்தாரோ பிரம்மதேவருக்கே, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியன் சொல்றியா, எந்த பிரம்மதேவருக்கே அஜ்ஞானத்தில் இருக்கும்போது வேதத்தை உபதேசம் பண்ணி அவருக்கு சிருஷ்டி விஷயமான ஞானத்தை கொடுத்தாரோ அப்படிப்பட்ட பரம்பொருள் ராமச்சந்திரமூர்த்தி. அவருக்கு இந்த தர்மங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்டவர் சகல பிராணிகளுடைய நன்மையில் நோக்க முடியவர், நன்மை நாட்ட முடியவர். அது மாதிரி தான் நாம் என்ன பண்ணோம், எல்லா ஜீவராசிகளுக்கும் தீமை நினைக்கூடாது, நன்மையை மட்டுமே நினைக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுக்குறாரு இங்கே பகவான். அப்போது எல்லா ஜீவராசிகளும் எந்த பகவான், அதாவது பகவான் இல்லைன்னா நன்மைகள் கிடையாதோ இல்லையா? சகல ஜீவராசிகள் நன்மை விரும்பின்றது உண்மைதான். ஏன்னா பகவான் இல்லையா? அவனை விட நலன் விரும்பி உலகத்தில் யாருமே கிடையாது ராமரை விட. ஏன்னா அவன் தான் பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு சாட்சியாக கூடிய பரமாத்மா.
அவன்தான் இறைவன், அவன்தான் வந்து நமக்கு நன்மையை செய்ய முடியும். புரியுதுங்களா? இந்த உலக விஷயமான மாயை நமக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது. இவனை விட நலன் விரும்பி உலகத்தில் யாருமே கிடையாது ராமரை விட. அதனால் சொல்ல சர்வபூத ஹிதே ரதஹா, அதாவது பிரியத்தை கொடுக்க மாட்டாராம், ஹிதத்தை நல்லதை மட்டுமே கொடுப்பாராம். அப்படியேப்பட்டவரான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி நலனையே விரும்பக்கூடியவரான் ராமச்சந்திரமூர்த்தி, அப்படி சொல்கிறாருங்க. அதே சமயத்தில் நம்மை அதாவது எல்லாரும் வசீகரிக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி உடையவனும் ஒரு அர்த்தம். தன் இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவனும் ஒரு அர்த்தம். எல்லா மக்களையும் ஒரு ராஜாவாக ராமரை வர்ணிக்கும் போது பார்த்தா சில மக்களையும் தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவர்னு அர்த்தம். அவருக்கு சத்ருவே கிடையாது, எல்லாரையும் வசப்படுத்தினவர். அப்படிப்பட்ட எதிராளிகளை எல்லாம் தன் போர் திறமையினால் வசப்படுத்தினவர். சிற்றரசலாக இருந்து கப்பம் கட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி இவர் ராமர் இல்லையா? அப்படி சமாதிமான் அப்படின்னா தன்னை ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவரான். அப்படியேப்பட்டவரான் சமாதிமான் அப்படின்னு சொல்கிறார். தன்னை ஆசிரியத்தவங்களுக்கு காப்பாற்றணுன்ற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவரான். அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க சமாதிமான்ற பதத்துக்கு. அதே சமயத்தில் பிரஜாபதி சமக, பிரஜாபதி ஆகிய பிரம்மதேவர் எப்படி அசுரர்களையும் படைத்தவர் அவர் தான், அதே சமயத்தில் தேவர்களையும் படைத்தவர் அவர் தான் பிரம்மதேவர். ஆனால் 2 பேருமே அவருடைய குழந்தைகள், எல்லாத்தையும் சமமாக இருக்கிறார் இல்லையா? அதுபோல் பிரஜாபதி சமக, அப்படிப்பட்ட பிரம்மதேவர் போல் எல்லாரிடத்திலும் சமமான நோக்கமுடையவர். அவர் ராட்சசனாகிய விபீஷணையும் தன் திருவள்ளில் சேர்த்துக்கிறார், வானர்களாகிய சுக்ரீவனையும் தன் திருவள்ளில் சேர்த்துக்கிறார். அப்படிப்பட்ட சமமான நோக்கமுடையவர் ராமர் அப்படின்னு சரித்திரத்திலே காணப்படுகிறது. அப்போது இவர் வந்து எந்த சத்திய ஸ்வரூபியோ இவர் சத்தியத்தை கடைப்பிடிச்சார் அப்படின்னா சத்தியத்தை இப்போ நான் வந்து என்ன பரம்பிரமமாக ராமரை பரபிரமமாக இப்போ நம்ம வர்ணிச்சிட்டோம். இந்த தர்மத்தினா எந்த தர்மத்தை அவரால் வெளியிடப்பட்டதோ எந்த சத்திய ஸ்வரூபியோ அவர் அப்படின்லாம் சொல்லிட்டோம். நாம் சொல்லிவிட்டு இப்போ தர்மம் தெரிந்தவர் சத்தியசந்தா அப்படின்ற சரித்திரத்தில் பிரகடனப்படுத்தி காட்டணும்னா அந்த சரித்திரத்தை பார்க்கணும், ராமனுடைய சரித்திரத்தை பார்க்கணும். சரித்திரத்தை பார்த்தா எந்தெந்த இடத்துலாம் தர்மங்கள் சூட்சங்கள்லாம் சொல்கிறார். கௌசல்ய இடத்துல, லக்ஷ்மணர் இடத்துல, பரதன் இடத்துல, பல விஷயங்களில் ஜாபாலி இடத்துல, பல இடத்துங்களில் அவர் தர்ம சூக்ஷ்மங்கள் வாலி இடத்துல தர்ம சூக்ஷ்மங்களை சொல்கிறாருன்னு பார்க்கணும். சரணாகதி வரும்போது அப்போ சுக்கிரன் இடத்துல தர்மங்களை எப்படி சூட்சமாக சொல்கிறார், அப்போ தர்மம் எந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் பிரகடனமாக தெரியுது. அப்படியேப்பட்ட தர்மக்தியன் சத்தியசந்தன்னா எந்த நிலையிலையும் பரதன் வந்து வேண்டினாலும் சரி, அப்பாவே என்னை மீறி நீ பட்டம் கட்டிக்கன்னு சொன்னால் கூட சரி, நான் சத்தியத்திலேருந்து மீற மாட்டேன் அப்படின்னு அப்படியேப்பட்ட சத்திய நிஷ்டையில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட சத்தியசந்தனாக சரித்திரத்தில் பிரகடனப்படுத்தி காட்டுறார் இல்லையா? இது ராமருடைய குணங்களை வர்ணிக்கிற விஷயம். சரி, சகல ஜீவராசிகளிடத்தில் நலன் நோக்கு உடையவர் அப்படின்னா இவரை விட நலன் விரும்பி உலகத்தில் யாருமே கிடையாது. பரமாத்மாவை விட யார் நலன் விரும்பி ஒரு ஜீவராசிகளுக்கு. சரி, ஆனாலும் இது சரித்திரத்தில் காட்டணும்னா அப்போது பாருங்கள், சுக்ரீவன் வந்து தான் கஷ்டப்பட்டாலும் சுக்ரீவன் ஜடாயுக்கு கூட மோட்சம் அளித்தார் சுதந்திரமாக. அதே சமயத்தில் பதிதையாக போயிட்டு அகல்யை கூட சாப மோட்சம் பண்ணி அவளை கணவனோட சேர்த்து வச்சுட்டு போகிறார். அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், அவளை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்றதுல விருப்பமுடையவரான் ராமச்சந்திரமூர்த்தி. அது சரித்திரத்தில் பிரகடனப்படுத்தி காட்டுறார். அதனால் உலகத்துக்கு அப்படியேப்பட்ட தாடகை எப்படியா தப்பிச்சு போயிடுவாளா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல என்ன பண்ணார், அவருடைய மாயாபலத்தை மட்டும்தான் அழிக்கிறார். ஆனால் அவர் தப்பிச்சு போக மறுபடியும் சண்டைக்கு வரும்போது அவருடைய கைகளை துண்டிக்கிறார். அப்பவும் தப்பிச்சு போகாத போது கால்களை துண்டிக்கிறார். அப்போவும் அவள் மிழுங்க வரும்போது வேறு வழி இல்லாமல் தான் அந்த தாடகையை வதம் பண்ணி அவளுக்கு மோட்சம் அளிக்கிறார். அப்போ எல்லாருக்கும் நலன் விரும்பி கருணை காட்டுறார். அதை பயன்படுத்திக்கல ராட்சசிகள் ஆகிய தாடகை மாரிசன் கூட தப்பிக்க விட்டார். முதல் வந்து மானவஸ்தத்தினால அவனை தப்பிக்க வச்சுட்டு மற்ற ராட்சசர்கள் சுபாகு மற்ற ராட்சசர்கள்லாம் போயிடுவாங்கன்னு பார்த்தா போக மாட்டுறாங்க. சண்டைக்கு மறுபடியும் ரத்தங்களை வர்ஷிக்கிறாங்க, எலும்புகளை வர்ஷிக்கிறார்கள் அந்த யாகசாலையில். அப்போ வேறு வழி இல்லாமல் தான் அவர்களெல்லாம் வாயு அஸ்திரத்தில் அக்னி அஸ்திரத்தில் வதம் பண்ண வேண்டியதாக இருக்குது ராமர். அப்போது அப்படிப்பட்ட சகல ஜீவராசிகளுக்கு நலன் விரும்பி தான். அப்போது சில குழந்தைகளை அன்பாக சொன்னால் திருந்தோம், இல்லை சில குழந்தைகளை அடித்தா தான் திருந்தோம் அப்படின்னும் போது அவர்களை அடக்க வேண்டியது இருக்குது. இப்போ அடித்து திருத்துறாரு, அடித்து தன் திருவள்ளில் சேர்த்துக்கிறாரு. இப்போ சுபாகு முதலிய ராட்சசர்களையும் மாரிசன் போன்ற ராட்சசர்களையும் அடித்து திருத்துறாரு. என்ன அவர்களை வதம் செய்து தன் திருவடிகளை சேர்த்துக்கொள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது தாடகையில் அப்படி தான். அதனால் சர்வபூத ஹிதே ரதா, எல்லா ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பி தான் ராமச்சந்திரமூர்த்தி, இதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஜடாயு வந்து மரணம் அடைஞ்சிட்டான, மரணம் அடையில் அவருக்கு நான் மோட்சத்தை அளித்திருக்கிறேன் அப்படின்னு ஜடாயுக்கு மோட்சம் அளிக்கிறார், வைகுண்ட பதவி அளிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. சரி, இப்படி சகல ஜீவராசிகள் வானர்களுக்கு கூட
அப்படியேப்பட்ட வாலி இறந்தால் என்ன, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறாரு ராமர், அவன் போய் சௌக்கியமாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்போ தன்னை எதிரிகள்னு யாருமே கிடையாது, எல்லாருமே அவர் அரவணைக்கிறது தான். இல்லாட்டி எதி ராவணான்னு சொல்லுவாரா? விபீஷணன் வந்ததுக்காக நீ இப்படி யோசிக்கிறிய சுக்ரீவா? ஏன் ராவணனே வந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். எதி ராவணா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சிருக்கான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு அடைஞ்சிருக்கான். அப்படியேப்பட்டவன் நான் எப்படி கைவிடுவேன் சுக்ரீவா? அதனால் அண்ணனை தம்பி விட்டு அண்ணனை உதவி தள்ளிட்டு வந்துட்டான்னு இருக்கலாம், அந்த அண்ணனே வருவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ராவணனை உதவி தள்ளிட்டு வந்துட்டான் விபீஷணன், அவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறிய சுக்ரீவா? அதை சொல்ல வரல நான். அந்த அண்ணனே வருவானா, ராவணனே வருவானா, வந்தால் சேர்த்துக்கலாம், நான் ரெடியாகிறேன், போதுமா? அப்போ எனக்கு விரோதம் யாருமே கிடையாதுப்பா. எனக்கு எல்லாரிடத்துலையும் நான் நலன் விரும்பி தான். சர்வபூத ஹிதே ரதா, எல்லாருக்கும் நலனை மட்டும்தான் விரும்புகிறேன். ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரில. அதான் சொன்னேன், அன்பாக திருந்தாத குழந்தைகளை அடித்து தான் திருத்துறேன்னா அடித்து தான் திருத்துறாரு. இதான் பகவானுடைய குணங்கள். ராமருடைய குணமே அதான். அப்படி புரிஞ்சிக்கணும். அதனால் சர்வபூத ஹிதே ரதா யசஸ்வினா, அவர் ராமர் மாதிரி புகழ் உடையவர் உலகத்தில் யாருமே கிடையாது. புண்ணிய ஸ்லோகன்னு அவரை தானே சொல்கிறோம். வேதங்கள்லேயே புண்ணிய ஸ்லோகன் யாரை சொல்கிறது? ராமரை தானே. பரமாத்மாவாகிய பகவான் நாராயணன் தானே சொல்கிறது புண்ணிய ஸ்லோகன்னா யார்? ராமன் தானே. அவனுடைய புகழ் உலகம் முழுவதும் 14 உலகங்களையும் பரவி இருக்கு. எல்லா உலகங்கள்லையும் ராமருடைய புகழ் பரவி இருக்கு. இல்லைனா சதகோடி பிரவிஸ்தரம், இந்த ராமாயணம் 100 கோடி ஸ்லோகங்கள் கொண்டதான். அப்போ கந்தர்வ லோகம், கிண்ணற லோகம், யக்ஷலோகம், தேவலோகம் இவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ராமாயணத்தை பிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்களாம். நம்ம பூலோகத்துக்கு கிடைச்சது ராமாயணம்னா 24,000 ஸ்லோகம் தான். அப்போ ஏன் இவ்வளோ லோகத்தில் கந்தர்வ லோகம், யக்ஷலோகம், கிண்ணற லோகம், வாயு லோகம், அப்படி தேவர் லோகம், இந்த லோகத்தில் உள்ளவர்கள்லாம் இந்த ராமாயணத்தை பிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. 100 கோடி ஸ்லோகங்களாச்சு. அவ்வளோ பூலோகத்துக்கு தேவைப்படாது. 24,000 ஸ்லோகமே நம்ம பாராயணம் பண்ண முடியல. 100 கோடி ஸ்லோகம், சதகோடி பிரவிஸ்தரம், 100 கோடி ஸ்லோகங்களை எல்லாரும் பாராயணம் பண்ண முடியுமா? அப்படின்னா எல்லா உலகங்களுக்கும் பகவான் அவருடைய புகழ் வேணுமா? ராமருடைய புகழ் வேணுமா? ராமருடைய புகழக்கூடிய ராம பக்தி எல்லாருக்கும் வேணுமா? அதனால் எல்லா லோகத்துலேயும் இப்படி பிரித்து கொடுத்துருக்கார். யார்? சிவபெருமான் தான் பாகம் பிரித்தார். பாகம் பிரித்து இவர் மட்டும் 2 அக்ஷரம் மட்டும் எடுத்துனார். ராமா, இது ஒன்று போதும். அப்போது சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் ராவணன் கும்பகர்ணன் பேரை சொன்னால் கூட நம்ம மகாபாதகம்லாம் போயிடுமா? அப்படியேப்பட்ட ராமாயணம். சரி, அது போகட்டும். அப்போ சிவபெருமான் தான் பாகம் பிரித்து இந்த 100 கோடி ஸ்லோகங்களை தேவலோகம், யக்ஷ மற்ற லோகங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தார். அப்போ அந்த லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் ராமாயணம் தேவையானா? ஆமாம், ராமனுடைய புகழ் அந்தளவுக்கு பரவி இருக்குது. அவர்கள் எல்லாமே ராம் பக்தர்கள் தான், பகவானுடைய பக்தர்கள் தான். அப்படின்றதுனால அவர்களுக்கெல்லாம் ராம் பக்தி வேணுன்றதுக்காக இப்படி பிரித்து எடுத்து போயிட்டாங்களாம். அப்போது ராமருடைய புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு இதுலேருந்து புரிஞ்சிங்க. அப்படியேப்பட்ட புண்ணிய ஸ்லோகன், அப்படியேப்பட்ட யசஸ்வி, அப்படியேப்பட்ட புண்ணியகீர்த்தி உடையவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஞான சம்பன்னகா, ஞானம் நிறைந்த பேரறிவாளர். எந்த ராமன் நாம சொன்னதுனாலே அவருக்கு திவ்ய ஞான திருஷ்டி உண்டாகி வால்மீகிக்கு அவருடைய சரித்திரத்தையே ஞானத்தில் பார்த்து எழுதினாரோ, எந்த ராம நாமத்தை சொல்லியே ஞானம் அடைந்தாரோ வால்மீகி மகரிஷி, அப்படியேப்பட்ட இவர் ஞானத்தை சம்பாதிச்சுக்கிட்டாராம். யார்? ராமர். வாழ்க்கையில் ஞானத்தை ஞான கல்வியை பெற்று ஞான சம்பன்னகா, ஞானத்தை அடைந்தவராம். அதனால் ஞானத்தை பெற்றவர் அவர். ஞானம் அறிந்தவர் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. நாரதர் சொல்கிறார், எந்த அவருடைய நாமத்தை சொன்னாலே மகா ஞானிகளாக ஆகிறார்களோ மக்கள்லாம், அப்படியேப்பட்ட போதேந்திரால் பகவன் நாமம் போதும் அனவர்தம் ராமநாமம் சொல்லி அப்படியேப்பட்ட ஞானத்தை அடைந்தாரோ, அப்படியேப்பட்ட கபீர்தாசர்லாம் ஞானத்தை அடைந்தாரோ, அப்படியேப்பட்ட வால்மீகி பிரம்மரிஷியாக ஆனாரோ, தன் பாவங்கள்லாம் நீக்கப்பட்டு எந்த ராமநாமத்தை சொல்லி சபரியெல்லாம் மோட்சம் அடைந்தார்களோ, அப்படியேப்பட்ட ஞானத்தினால்தான் மோட்சம். அப்படிப்பட்ட ஞானத்தின் சரபங்கர் ராமநாமம் சொல்லி மோட்சம் அடைந்தாரோ, சுதீக்ஷ்ணன் ராமநாமம் சொல்லி மோட்சம் அடைந்தாரோ, வால்மீகி மோட்சம் அடைந்தாரோ, அப்படியேப்பட்ட ராமநாமத்தினால எவ்வளோ மகாத்மாக்கள் உருவாயிருக்காங்க. அவர் பேரை சொன்னாலே நம்மளுக்கு ஞானம் உண்டாகும் பொழுது, ஞானத்தினால மோட்சம் உண்டாகும் பொழுது, அப்படியேப்பட்ட இவர் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு அவசியமா? ராமரே. ஆனால் இங்கே சொல்கிறார், ஞானத்தை பெற்றவர், ஞானம் அடைந்தவர், ஞான சம்பனகா, ஞானத்தின் திருவுரு, ஞான சம்பத்து உடையவர் அப்படின்றார். எனவே இவர் வசிஷ்டர் குருகுலத்தில் ஞானம் கற்றுட்டு அதனால் ஞானம் பெற்றது போல் இங்கே நாரதர் சொல்கிறார். ஞான சம்பன்னக சுச்சிஹி, எந்த இவரை விட உலகத்தில் எதுவுமே பரிசுத்தம் கிடையாதோ அப்படியேப்பட்ட இவர் சுத்தத்தை கடைப்பிடிக்கிறாராம், பரிசுத்தமானவராம்.
அது சொல்லணுமா? அதான் நல்லா தெரியுது அவர் பரிசுத்தமானவர்னு. அவர் பேர் சொன்னாலே நம்ம எல்லாம் பரிசுத்தம் நம்ம பாவங்கள்லாம் கழுவப்படுகிறது. சரி, அடுத்தது வசியகம். எல்லாரையும் பக்தர்களை தன் வசத்தில் வைத்துக் கொள்பவர், எல்லாருக்கும் வசீகரமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன். ஆகர்ஷண சக்தி அதிகம் ராமருக்கு. இல்லை அயோத்தியே பெறலுமா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சரித்திரத்தில் பிரகடனம் பற்றி காட்டுறது. அவர் பரம்பொருளாக வர்ணிக்கிறது இருக்கட்டும், அவர் சரித்திரத்தில் பிரகடனம் பாடுறது இன்னும் அழகாக இருக்கும், ரசித்து அனுபவிக்கலாம். சம அதிமான பிரஜாபதி சமக இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸ்ரீமான் அப்படி ஸ்ரீவிட எந்த லக்ஷ்மி அவன் காலை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்காளோ, நான் காட்டுக்கு வானாடி வராதடி, இந்த இடத்துல அயோத்தியில் சௌக்கியமாக இருடி, இந்த இடத்துல சந்தோஷமாக இரு, உல்லாசமாக இரு, அங்கே துக்கமதம் வனம் துக்கமதம் வனம் துக்கமதம் வனம், வேண்டாம் வனமெல்லாம் ரொம்ப துக்கமாக இருக்கும், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கூட விடமாட்டேன்னு காலை பிடிச்சி தொங்குறாளே, அப்படிப்பட்ட மகாலட்சுமி அலர்மேல் உரையும் அலர்மேல் மங்கை உரையும் மார்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நீங்காத செல்வமாக ஸ்ரீயானவள் அடி பிரியாத இருக்கிறாள். ராமரை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன், வைகுண்டத்திலே வரவானான்னு சொன்னேன். வைகுண்டத்துலேருந்து வந்துட்டான், ராமர் கூட வந்துட்டான். உங்களோட நானும் கஷ்டப்படுறேன், இந்த அவதாரமே கஷ்டமான அவதாரம், பரவாயில்ல நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அந்த மகாலட்சுமியை தான் சரியாக வந்துட்டா. இங்கே வந்துட்டு நான் காட்டுக்கு போய் கஷ்டம்தான், பரவாயில்ல நான் காட்டில் கஷ்டப்படுறேன் உங்களோட அப்படி சொல்லி விடமாட்டேன்றாளே, காலை பிடிச்சி தொங்குறாளே. அப்போ இவன் ஸ்ரீமான்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியாது ராமரை. அப்படியேப்பட்ட லக்ஷ்மி பிரியாதவளாக இவன் காலை பிடிச்சி தொங்கின்னு இருக்கா. அப்படியேப்பட்ட ஸ்ரீமான் அப்படின்னா என்ன, இவனுக்கு அந்த லக்ஷ்மி ஸ்ரீக்கு ஸ்ரீயம். சுமித்ரை சொல்கிறா அந்த லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படியேப்பட்ட ஸ்ரீமானா இவன் அப்படின்னு சுமித்ரை சொல்கிறா. அப்போ சரித்திரத்தில் அப்படி பிரகடனமாக ஆகுது பாருங்கள். அப்போ அந்த ஸ்ரீக்கே மங்களம் உண்டாகணும்னா ராமர் வரணும். சீதையுடைய கவலையை போக்கிறதுக்கு நாமம் வேணும், ராமர் வேணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்படியேப்பட்ட ஸ்ரீமான் இவன். இவனால் பல பேருக்கு லக்ஷ்மி கடாட்சம். தாடக வனம் ஆன போது குபேரப்பட்டினமாக அந்த இடம் மாற்றிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமாக ஆகிடுது. குபேரப்பட்டினம் போல் சைத்திரதம் போல் ஆயிடுச்சான், தோட்டம் போல் ஆயிடுச்சான் அந்த காடானது. உள்ளே புக முடியாத அப்படியே ஜில்லி அப்படியேப்பட்ட வண்டு தொலைத்த மூங்கில்கள் நிறைஞ்சி அப்படியே காடாக இருந்த அந்த தாடக வனத்தை பகவான் கால் வச்ச உடனே அது திவ்யமான, அது ஒரு தோட்டம் மாதிரி, குபேரனுடைய பூங்காவனம் மாதிரி ஆகிப்போச்சான், குபேர மாளிகை மாதிரி ஆகிப்போச்சான், அதாவது குபேர வனம் மாதிரி ஆகிப்போச்சான். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு நிறைஞ்சதாக ஆயிடுச்சான். அது ஏற்கனவே மலதம் கருஷம் என்ற தேசமாக தான் இருந்தது. இந்திரனுடைய பாவத்தை கழுவினதுனால அது பின்னாடி தோஷப்பட்டு போச்சு. அது பிறகு தான் தாடகவனமாக மாறி போச்சு. அந்த தாடகையானவள் அகஸ்தியருடைய சாபத்தினால யக்ஷியானவள் ராட்சசியாக மாறிவிட்டாள். அவளை வதம் பண்ணி அந்த இடத்த சுபிக்ஷமாக மாத்திரம். அதனால தான் சுபதர்ஷனா அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் அழைக்கிறார் அந்த இடத்துல தான், யார் ராமரை. அப்படியேப்பட்ட ஸ்ரீமான், அப்படியேப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் பொருந்து போராடலாம், லக்ஷ்மி கடாட்சம் பொழியும். இவர் போகிற இடத்துலலாம் க்ஷேமம் உண்டாகும். அப்படியேப்பட்ட ராமர் தாதானா எல்லாரையும் போஷிக்கிறவர், எல்லாரையும் காப்பாற்றுறவர். பரசுராமரத்தில் கண்டு நடுங்கிட்டார் தசரதர். ஆஹா நான் என் குலமே அழிஞ்சிடுமே, இப்போ ராமனை அழிச்சிட்டு போகிறாரே இந்த பரசுராமர் அப்படின்னு சொன்னார். அப்படி கிடையாது, அந்த குலத்தை போஷிக்கிறதுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பரசுராமருடைய கர்வத்தை போக்கி அவருடைய பலத்தை தான் கொடுத்த அந்த விஷ்ணு சக்தியை திருப்பி வாங்கிட்டு விஷ்ணு அம்சத்தை திருப்பி பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு பரசுராமர் சாதாரண மனுஷனாக மாறிட்டார். அப்புறம் மகேந்திர பருவத்தில் வேகத்தில் கிளம்பி போயிட்டார் தவம் பண்ணுறதுக்கு. எதுக்கு வந்தாருன்னா இவரும் ராமர் அவரும் ராமர், அவர் பரசுராமர் இவர் தசரத ராமர். ஆனால் பரசுராமர் கோபிஷ்டராச மகாபராக்கிரமசாலியாக இருப்பாருன்னா இவருடைய ஒரு திவலை தான் அவர்களை வச்சிருந்தார். எதுக்காகனா பிராமணர்களுக்கு துரோகம் செய்த சத்திரியர்களை வதம் செய்வதற்காக தன்னுடைய அம்சத்தை அங்கே பரசுராமர்களை வச்சிருக்கார். அதை மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு என்ன பண்ணார், வைஷ்ணவ தரிசியும் கையில் பெற்றுக்கொண்டு அதை வருணனிடத்தில் ஒப்படைக்கிறார். அந்த வருண தேவன் இந்திரனிடத்தில் ஒப்படைக்கிறார். இந்திரன் அகஸ்தியத்தில் ஒப்படைக்கிறார். பின்னாடி காட்டில் வரும்போது அது அகஸ்தியர் ராமரிடத்தில் மறுபடியும் ஒப்படைப்பார். அதன் மூலமாக தான் ஜனஸ்தானத்தில் 14 ராட்சஸை வதம் பண்ணுறது, ராவணாதி ராட்சஸை வதம் பண்ணுறது ராமச்சந்திரமூர்த்தி. இது சரித்திரம் இல்லையா? அப்போது எப்படியாப்பட்டவர் தாதா, எல்லாரையும் போஷிக்கிறவர். அடிக்கடி மூச்சடைந்து விழுந்த தசரதரை போஷித்தார். அந்த கவலையிலேருந்து போக்கினார். கவலையை போக்கி பரசுராமர் பயத்திலேருந்து விடுவிச்சார். அதே மக்களை போஷிக்கிறவர், யாருக்கும் எந்த கவலையும். அயோத்தியில் யுத்தத்தால் பிடிக்க முடியாதான், ஏன்னா அது ராமராஜ்யம் இருக்கிற இடம். ராமராஜ்யத்தில் யாரும் எதிரிகள் கிட்ட வர முடியாது. சரி, அதே மாதிரி ராமர் இல்லாத ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவதரித்துக்கு முன்னாடி ரங்கநாதன் இருந்தார். ரங்கநாதனால் போஷிக்கக்கூடிய இடம் அந்த அயோத்தியானது தசரதர் ஆண்டு இருக்கும்போது. அதனால் யுத்தத்தால் பிடிக்க முடியாது.
அப்படியேப்பட்ட போஷகர் ராமர். ராமர் தானே ரங்கநாதன். அப்படியேப்பட்ட போஷிக்கிறவர், எல்லாரையும் போஷணம் செய்கிறவர். அப்படி ஒரு திருச்சடந்த பிராமணர் கூட ஏகப்பட்ட பசுக்களை கொடுத்து போஷித்தார். மக்களை சேம வாழ வைக்கிறவர். அதுவே ரிபு நிஷூதனகா, சத்ருக்களை வேறறுத்தவர். தனக்குள்ளே இருக்கிற காமக்ரோதம் என்ற சத்ருக்களை வேறறுத்தவர். ராவண கும்பகர்ணன் போன்ற ராட்சர்களை வேறறுத்தவர் அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா? அப்போ தன்னுடைய சத்ருக்களை வேறறுத்தார். தனக்குள்ளே இருக்கிற காமக்ரோதங்கள் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் பரபிரம்மம், ராமச்சந்திர பரபிரம்மம். அவருடைய பக்தருடைய அவர் பக்தர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எதிரிகளையே நாசம் கொண்டு வரான் பகவான். ஆமாம், அப்படியேப்பட்ட ரிபு நிஷுதனகா. தன் பக்தர்களுக்கு எதிரினா தனக்கும் எதிரியாக தான் நினைப்பார். சுக்ரீவனுக்கு எதிரி வாலினா அப்போ எனக்கு எதிரி தான், இன்னும் வதம் பண்ணுவேன். சீதைக்கு எதிரினா ராவணனை இன்னும் வதம் பண்ணுவேன். எப்போ நீ சீதையை பகைச்சுண்டியோ, என் பக்தர்களை பகைச்சுண்டியோ, நீ எனக்கு எதிரி ஆகிட்ட. உடனே அவரில் அப்படியேப்பட்ட ரிபு நிஷுதனகா, அவருடைய எதிரிகளையும் பகவான் வதம் செய்யக்கூடியவர், அந்த பக்தருடைய எதிரிகளையும். அது மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு எதிரியாக முக்கியமான எதிரி எதிரான அவருடைய காமக்ரோத லோபங்கள். அந்த காமக்ரோத லோபங்களை பக்தர்களால் தங்கள் சக்தியினால் ஜெயிக்க முடியாத போது யார் ராமநாமம் சொல்கிறார்களோ, யார் ராமபக்தி பண்ணுறார்களோ, அந்த பக்தர்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாகி காமம் என்ற நோய், குரோதம் என்ற நோய்களை அடியோடு வெட்டி தள்ளுகிறார். அந்த எதிரிகளை வதம் செய்கிறார் அப்படின்னு புரிஞ்சிடணும். அப்படி ரிபு நிஷுதனகா, அப்படிப்பட்ட எதிரிகளை வதம் செய்தவர் யாருன்னா, என்னை அடையத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த காமக்ரோத லோபங்களை, இந்திரியங்களை, புலன்களை வெல்லும்படி செய்யக்கூடியவர் ராமர். அந்த பக்தருடைய புலன்களையும் அந்த பக்தருடைய காமக்ரோத லோபங்களையும் வதம் செய்பவர் ராமர். அப்படி ரிபு நிஷுதனகா, அப்படி புரிஞ்சுக்கணும். சரி. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. சகல ஜீவராசிகளையும் ரட்சிக்கிறவர் யாருன்னா ராமர் தானா. இப்போ புரிஞ்சுங்க பகவான் யாருன்னு, ராமர் யாருன்னு தெரிஞ்சுங்க. இங்கே வால்மீகி கேட்ட கேள்வி கொஞ்சம் தான், ஆனால் விஸ்தாரமாக சொல்கிறார் இங்கே யார், நாரதர். இதை விட விஸ்தாரமாக அவரே பார்த்துக்க போகிறார். எங்கன்னா பிரம்மதேவர் கொடுக்குற ஞான திருஷ்டினால் இன்னும் விஸ்தாரமாக வர்ணிக்க போகிறார் ராமாயணத்தை. அதெல்லாம் அனுபவிக்கலாம். 100 கோடி ஸ்லோகங்கள் எழுதுந்தான், அதில் 24 ஸ்லோகம் தான் நம்மளுக்கு கிடச்சின்னு நினைக்காதீங்க. இதுவே அலாதி, இதுவே நம்மளுக்கு ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ராமாயணத்தில். உள்ளே புகுந்துட்டா வெளியே வர முடியாது. அவ்வளவு குணங்கள், ராம குணங்கள் கொட்டி கிடக்குது இங்கே. அப்படி அப்படியே அள்ளி அள்ளி பருக வேண்டியது தான். சரி வாங்க. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தேரைக்கு யார் உணவளிக்கிறது? ஒரு ஹம்ஸ் ஜலத்தை யார் அடிக்கிறதா? ராமர் தான் கொடுக்குறாராம். ஏன்னா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, உயிரெடுத்த அத்தனை ஜீவராசிகளையும் யார் காப்பாற்றுறான்னா பகவான் தான் காப்பாற்றுறான். வேறு யாரும் இல்லை. மனுஷனாக காப்பாற்றுறான். காட்டில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் இறை தேடக்கூட நகர முடியாமல் வேர்பிடிப்புகளால் ஊன்றிருக்கிற வானளாவிய மரங்கள்லாம் எங்கே உணவு தேடுகிறது? பகவான் அவைகளுக்கு தேடி கொண்டு போய் உணவு கொடுக்குறான். அதனால தான் அவர்கள்லாம் 1000 வருஷமாக அந்த மரங்கள்லாம் இன்றைக்கி வைரம் பாய்ஞ்ச மரங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது காடுகளில். அந்த காடுகளையும் அழிக்க புறப்பட்டுட்டோம் நாமெல்லாம் மனுஷர்கள். அப்போ பகவான் போஷிக்கிறது மனுஷன் தான் கெடுக்கிறான். என்ன பண்ணுறான்? ஃப்ளாட் போட்டு விற்றுணும், அந்த காடுகளையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா மனுஷன். அப்படியேப்பட்ட சகல ஜீவராசிகளுக்கும், பறவைகளுக்கெல்லாம் மனுஷனாக உணவு போடுறான். அவைகளில் எங்கே உணவு கிடைக்குதுன்னா பகவான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பிறவி கொடுக்கும்போதே அவைகளுக்கு உணவுகளையும் பகவான் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, உயிரெடுத்த அத்தனை ஜீவராசிகளையும் ரட்சிக்கிறவங்க யாருன்னா ராமர் தானா, வேறு யாரும் இல்லை. ராமர் தான் ரட்சிக்கிறாராம். அப்படியேப்பட்ட துஷ்டனாகிய ராவணனுக்கும் அனுகிரம், அவனுக்கு சாப்பாடு போடுறது, துணிமணி கொடுது எல்லாம் இருந்தால் ராமர் தானா. நல்லவன் கெட்டவன் பகவானுக்கு தெரியுதான்னா, எல்லாமே என் குழந்தைகள் தானே. இதில் நல்லவனா கெட்டவன்னா நான் அவதாரம் பண்ணி அவரில் அடக்கணுமே தவிர எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. என் குழந்தைகள், சில குழந்தைகள் அன்பாக சொன்னால் திருந்தோம், இல்லை அடித்து தந்தேன். ஆனால் அடித்து திருத்த வேண்டிய குழந்தைகளை அடித்து திருத்துறேன், அவ்வளோதானே தவிர எனக்கு எல்லா ஜீவராசிகளும் நான் போஷிக்கிறவன் தான். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு மண் புழுலிருந்து எறும்புலேருந்து பிரம்மதேவர் வரைக்கும் எல்லாரையும் ரட்சிக்கிறவர் யாருன்னா ராமர் தான் ரட்சிக்கிறாராம். எல்லாரையும் காப்பாற்றுறது யாருன்னா ராமர் தானா. ஆனால் எல்லாரையும் காப்பாற்றுறவர் அப்போது எல்லாரையும் தான் பொதுவாக காப்பாற்றுறாரு. அப்போ அவர்களை ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னா, பக்தரில் காப்பாற்றுற விதம் வேறவும். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. தன் ஜனங்களை ரட்சிக்கிறவர் ராமர். தன் ஜனங்கள் யாருன்னா பக்தர்கள் தான், பாகவதர்கள் தான்.
ஜீவலோகஸ்திலேருந்து உலகம் முழுவதும் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் 14 உலகங்களையும் பகவான் காப்பாற்றுறான் இல்லையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்கிற கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களையும் பகவான் ரட்சிக்கின்றான். அந்த ரட்சணை வேறு. அது பொதுவாக அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு தேவையான பாப புண்ணியங்களை பட்டுவாடா பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது வேறு விஷயம், அதை சொல்ல வரல. ஆனால் ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய ரிசர்வடாக தனியாக போடுறாரு. அது என்னென்னா பக்தர்களை காப்பாற்றுறானா பகவான். பக்தர்கள் எப்படின்னா தனி கவனம் எடுத்து காப்பாற்றுறானா, இது புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு அப்பா அம்மா காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறான் அந்த குழந்தைகளை, பக்தர்களை. அப்போ ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா. அப்போ எப்படி காப்பாற்றோன்னா, எப்படி காப்பாற்றினா கர்ப்பபூதாக, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய ஒரு தாய் எப்படி காப்பாற்றுவாலோ அப்படி காப்பாற்றுறாராம். தண்டகாரண்ய ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக 16 ராட்சசர்களை வதம் பண்ணாராம். அப்படி காப்பாற்றுவானாம் பகவான், கர்ப்பபூதாக. அதுதான் தன் பக்தர்களை ரட்சிக்கிறது. பக்தர்களை எப்படி ரட்சிப்பான்னு, அப்படியேப்பட்ட சீதைக்காக நாசியாமி ஜெகத் சர்வனு புறப்பட்டு சேது பந்தனம் பண்ணி 16 ராட்சசர்களை வதம் பண்ணி அந்த சீதைக்காக ஒரு காக்காசுரனுக்காக ஒரு புல்லை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ஒரு காக்காசுரன் ஒரு காக்கைக்காக பிரம்மாஸ்திர பிரயோகம் ராமர். அப்படி ரட்சிப்பான் தன் ஜனங்களை சேர்ந்தவர்களா இருக்கிற பக்தர்களை. அதே ஒரு ஆஞ்சநேய மேலே ஒரே ஒரு பானத்தை போட்டான் ராவணன் அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்தது பாரு கோபம். அவனை நிராயுதமானே ஆக்கிட்டவர். தேரை உடைச்சார், குதிரைகளை அடித்தார், சாரதியை அடித்து துவம்சம் பண்ணார். அவனுடைய ரதம் கவசம் எல்லாத்தையும் உடைச்சி கிரீடத்தில் அடித்து தள்ளிட்டு நிராயுதமானியாக தேரையும் உடைச்சிட்டு தனியாக நிராயுதமான நிற்க வச்சார். அப்போ தன் பக்தர் மேலே ஒரு அடி பட்டுச்சுன்னா பகவான் கண்ணில் ரத்தம் வந்துடும். ஆமாம், ஆஞ்சநேயர் மேலே அடிபட்டுதுன்னே அப்படி ரட்சிக்கிறாராம். ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா, தன் பக்தரில் அப்படி ரட்சிக்கிறானா பகவான். சுக்கிரவனுக்கு அபகாரம் பண்ணிட்டான் வாலி, அப்படி ஒரே பானத்தினால் அவனை வதம் பண்ணிட்டார். விசாரிக்கல, என் பக்தனுக்கு துரோகம் பண்ண உடனே வதம் பண்ணுறேன். அதே போல் ராவணனை புல் பூண்டு அவனுடைய ஒன்று இல்லாமல் அவனை ராட்சச பூண்டே இல்லாமல் வதம் பண்ணுற ராவண கும்பகர்ணன் எந்த அவன் ஏன் மொத்தத்தையும் வதம் பண்ணுறாரு. ஏன்னா சீதையை கதற வச்சல்ல, அதுக்கு தண்டனை. அப்படிப்பட்ட ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா, தன் பக்தர்கள் அப்படி ரட்சிக்கக்கூடியவராம் பகவான். ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா, தன் நாமங்கள் சொன்னவர் பதித்தையாகவே போயிட்டு ஆகலைன்னு அவளை சாமர்மஷம் அவளை சேர்த்து வச்சு அவளை வாழ வைக்கணும்னு பார்க்கலாம். அப்படியேப்பட்ட ரக்ஷகன் கிடைக்க மாட்டாராம் ராமர் மாதிரி ஒரு ரக்ஷகன். சரி, அப்படி பாவிகளையும் ரட்சிக்கிறவர். அப்படியேப்பட்ட வால்மீகியை ரட்சிக்கலையா ராமநாமம் சொல்ல வச்சு? அவர் வாக்காலே ராமாயணம் எழுத வைக்கணுன்றது தானே ராமருடைய திட்டமே. இல்லை விஸ்வாமித்திரர் இல்லையா, வசிஷ்டர் இல்லையா, பரத்வாஜர், ஜாபாலிலாம் இல்லையா? இல்லை, பாவியாக போன அவன் ராமநாமா சொல்லி அவர்களை பவித்திரமாக்கி அவர்களை நான் காப்பாற்றக்கூடிய அவர்களை நான் ரட்சிக்கிறன்றதுக்கு அர்த்தம் அதுதான். என் நாமா சொன்னால் அவர்கள் பிரம்மரிஷி ஆக்கி அவர்கள் வாக்காளர் ராமாயணம் பிரகடனப்படுத்தணும். அப்படி ரட்சிக்கிறவனா தன் பக்தரில் தன் நாமத்தை சொல்கிறவங்கள. அப்படியேப்பட்ட ரட்சகனா. அப்படியேப்பட்ட தியாகராஜ சுவாமிகள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது அவருக்கு எங்கேருந்து தான் டக்குன்னு பார்த்தா டோலோத்சவம், அப்படியேப்பட்ட உற்சவம் ராமர் கொண்டாடுவார். அப்படியேப்பட்ட தியாகராஜ குடும்பத்தை யார் காப்பாற்றினார்? ராமர் தான் காப்பாற்றினார். அந்த ராம விக்கிரகத்தை, சின்ன விக்கிரகம், அந்த ராமரை விக்கிரகத்தை வச்சு வழிபடுவார். ஜப்பேசன் அவருடைய அண்ணா அந்த விக்கிரகத்தை தூக்கி ஆற்றுல போட்டார். ஆனால் பகவான் தானே அதை கொண்டு வந்து காப்பாற்றி மறுபடியும் அது கிடைச்ச உடனே பெரிய உற்சவமாக பல்லக்கில் வச்சு அப்படி ஊர்வலமாக நடத்துகிறார். யார்? தியாகராஜ சுவாமிகள். அந்த தியாக பிரம்மத்துக்கு எந்த ராமநாம ஜபிச்சு அவருக்கு காந்தர்வ வேதமானது அவருக்கு ஸ்புரிக்கும்படி செய்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அது பிறகு தான் கானங்கள் பாட ஆரம்பித்தார். அவருக்கு காந்தர்வ வேதம் அவருக்கு கிடைச்சிது. ஸ்வரார்ணவம்னு நினைக்கிறேன். ஸ்வரார்ணவன்ற வித்தியானது அவருக்கு கிடைச்சது. ராமநாமத்தினால எல்லாம் கிடைக்கும். அப்படி ரட்சிக்கிற தன் பக்தர்களை. அடுத்து சாப்பாடுனா அவருக்கு சாப்பாடு எல்லாம் வந்துடும். ஐயோ பார்த்தா இதுக்கு யாத்திரைக்கு போகக்கூடியவர்கள் திடீர்னு பார்த்தா தியாகராஜ வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே அவர்கள் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சமையல் செய்து நல்லா இது பண்ணி அங்கே உற்சவம் கொண்டாடி அப்படி நல்லா ஆடம்பரமாக ராமருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து தான் அவருக்கு கிடைக்குமோ தெரியாது தியாகராஜ சுவாமிக்கு. யாரும் யாத்திரைக்கு போகிறவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அவருக்கு தேவையான உணவு எல்லாமே. அப்படி ராம பூஜையை அமக்கலமாக பண்ணுவார். என்னையா அடுத்த வேலை சாப்பாடு வழியில். ஆனால் இவன் வீடு மட்டும் எப்போத்தாலும் குதூகலமாக எப்போ பார்த்தா ராமநாம சங்கீர்த்தனம் நடக்குது. மேலே அப்படியே ராமாயண பாராயணம் நடக்குது. ராம உற்சவம் பண்ணினே இருக்கான இந்த தியாகராஜ மட்டும் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம். பக்கத்தில் அக்கரகத்தில் இருக்கிறவங்களாம் ஜப்பேஸ்லேயே பார்த்து ஆச்சரியப்படுவோம். பழைக்கிறதுக்கு வழி தெரியும். ஒரு வேலைக்கு போக மாட்டான், ஒரு இது பண்ண மாட்டான், பழைக்கிறது வழி தெரியாமல் இப்படி இருக்கிறான். ஆனால் பார்த்தா ராமர் உற்சவம் மட்டும் அமக்கலமாக கொண்டாடுறானே அப்படின்னு ஜப்பேஸ்னே பார்த்து போகிறான் அவங்க அண்ணனே.
அப்படி பண்ண, ஏன்னா ராமர் அதான் ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்களை அப்படி ரட்சிக்கின்றான் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா 14 வருஷம் பத்ராச்சார ராமதாசர் சிறைப்பட்ட போது ராம லக்ஷ்மணர்கள் வந்து அப்போ ராம்ஜி லக்ஷ்மண்ஜின்னு வந்து அந்த முஸ்லீம் இடத்துல ராஜா பணத்தை கொடுத்து மீட்டு இருந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, அப்படியேப்பட்ட ராம பக்தராகிய ராமநாமம் சொல்லிட்டு இருக்கிற அப்படியேப்பட்ட துக்காராமதாசர் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டரங்க கீர்த்தனை போடுவோம். அந்த பாண்டரங்கன்னா இது யார்? ராமச்சந்திரமூர்த்தி தானே. பாண்டரங்க இப்போ கிருஷ்ணர் ராமர் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். வீரசிவாஜியே வந்து என்னென்னா சமத்த ராமதாசனுடைய சிஷ்யர் தான். அப்படியேப்பட்ட அவர் ராம் பக்தர் தான் யார்? வீரசிவாஜி. அப்படியேப்பட்ட ராம அப்போ அவர் சேனைகள்லாம் விட்டு அவுரங்கசீப் படைகள்லாம் திரட்டி கொண்டு வரும்போது பகவான் என்ன பண்ணானா, தன்னிடத்துல சேனைகளை விட்டு அப்போது அந்த அவுரங்கசீப் படைகளை முறியடிக்கும்படி செய்து அப்படி வீரசிவாஜி காப்பாற்றினது யாருன்னா ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, தன் பக்தர்கள் அப்படி ரட்சிக்கிறானா பகவான். அதனால் தன் பக்தர்களுக்கு ஒரு குறை இல்லாத ரட்சிக்கிறார். ரக்ஷிதா ஸ்வஜனஸ்ய, அப்படிப்பட்ட ராமர் தன் பக்தர்களை அப்படி ரட்சிக்கிறாராம். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, எல்லாரையும் ரட்சிக்கிறது வேறு, தன் பக்தர்களை ரட்சிக்கிறது வேறு, அது தனி கவனம் எடுத்து ரட்சிக்கக்கூடியவராம். அது மட்டும் இல்லை, தர்மஸ்ய பரிரக்ஷிதா, அந்த தர்மம் தர்மோ ரக்ஷதி, அந்த தர்மத்தை அப்படி ரட்சிக்கிறார் இல்லையா. ராம அவதாரமே தர்ம அவதாரம் தான், தர்ம தத்துவம் தான். பிரம்ம தத்துவம்னா கிருஷ்ணாவதாரம் சொல்லுவாங்க. தர்ம தத்துவம்னா ராமர் தான். இவரை மாதிரி ஒரு தர்மாத்மா பார்க்க முடியுமா உலகத்தில்? ஒரு தாய் தந்தை பித்ருவாக்கிய பரிபாலனம், ஸ்வதார நிஷ்டை, ஏகபத்னி விரதம், பித்ருவாக்கிய பரிபாலனம், அதே சமயத்தில் மாத்திருவாக்கிய பரிபாலனம், அதே சமயத்தில் குருதேவோ பவ, இதெல்லாம் குருவை தெய்வமாக வணங்குறது, அதிதி விருந்தோம்பல் பண்ணுறது, அது மாதிரி எல்லா தர்மங்களையும் ராமர் நடத்தி காட்டுறார் இல்லையா. சத்தியசந்தனாக தர்மாத்மாவாக, தர்மாத்மா சத்தியசந்தஸ்ய ராமோ தாசதே, இந்த மந்திரத்தை சொல்லி தான் இந்திரஜித்தை வதம் பண்ணுறார் லக்ஷ்மண சுவாமி. அப்படின்னா அப்படியேப்பட்ட தர்மாத்மா ராமர். அப்படி தர்மத்தை அப்படி கவசமாக இருந்து தர்மத்தை அப்படி காப்பாற்றினாராம் இந்த உலகத்தில். 11,000 வருஷம் இருக்கும்பொழுது தர்மங்கள் எப்படி செழிச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ராமராஜ்யம் மறுபடியும் நமக்கு வரணுமா வேணாமா? அப்போ ராமாயணம் பாராயணம் பண்ணுங்கள், ராமர் கதையை பேசுங்க. ராமருடைய தர்மங்கள் எல்லாத்துலேயும் தர்மத்தை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகலை பாருங்கள். தன் மனைவியே ஆனாலும் திறந்தார் பாருங்கள். அதான் தர்மம். அப்படியேப்பட்ட தர்மத்தில் ஒரு பிடிவாதம் உடையவர். தர்மத்தை ஒருபொழுதும் விடாது, அப்படி தர்மத்தை ரட்சித்தாராம். தர்மஸ்ய பரிரக்ஷிதா. உலகத்தில் உள்ளவர்களை தர்மத்தில் நிலைக்க செய்தார். ரக்ஷித ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன் தர்மங்களையும் விடாமல் ரட்சித்தார். அதே சமயத்தில் உலகத்திலையும் எல்லாரையும் தர்மத்தின்படி வாழணும் அப்படின்னு அவர்களுடைய தர்மங்களையும் ரட்சித்தாராம். எப்படி பாருங்கள். அப்போ தசரதனுடைய தர்மத்தை யார் ரட்சித்தனா? ராமர் தான் ரட்சித்தார். ஏன்னா தசரதரே வந்து என்னன்னா ராமர் விட்டு பிரிய முடியலன்னு கஷ்டப்படும் போது அப்போ அவர் தர்மத்தில் நிலைக்க செய்யறதுக்கு என்ன பண்ண, தான் காட்டுக்கு போகணும். அதனால் காட்டுக்கு போனோம். அப்போது உலகத்தில் இருக்கிறவங்களே தர்மத்தில் நிலைக்க செய்தார், தானும் தன் தர்மத்திலிருந்து விலகாமல் தர்மத்தை காப்பாற்றினார் அப்படின்னு இங்கே அர்த்தம். தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, அதாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னா தர்மஸ்ய பரிரக்ஷிதா, தர்ம தேவதையே ராமரை தான் சரணம் அடைஞ்சிருந்தாலாம் திரேதா யுகத்தில். ஏன்னா அந்த தர்ம தேவதையே ராமர் தான் ரட்சித்தாராம். தர்ம தேவதையால் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்கள காப்பாற்றுவா தர்ம தேவதை தான் காப்பாற்றுவோம் எல்லாரையும், தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்கள இல்லையா. ஆனால் அந்த தர்ம தேவதைக்கே ஒரு ஆபத்து வந்தபோது யார் காப்பாற்றினா? ராமர் தான் காப்பாற்றினாராம். அப்போது அந்த தர்மத்து தேவதையே ரட்சித்தவர் ராமர். அப்போ அவர் தர்மத்தை கடைப்பிடிச்சு ஆக வேண்டியது என்ன? ஏன்னா அந்த தர்ம தேவதைக்கே பாதுகாப்பு யார் கொடுக்குறதுனா ராமர் தான் கொடுக்குறாராம் அந்த தர்ம தேவதைக்கே. ஏன்னா யம தர்மராஜனே ஜெயிச்சிட்டான் ராவணன். அப்படின்னும் போது அவனுக்கே கிடுகிடு நடுங்குது, யார் தர்மராஜாவுக்கே கிடுகிடு நடுங்குது. அப்போது யம தர்மராஜா பாகவதர், 12 பாகவதர் அவர் ஒருத்தர். அப்போ அவர் யாரை காப்பாற்றணும்? ராமர் தான் காப்பாற்றணும். ஏன்னா பாகவதர் இல்லையா. அதனால் அந்த தர்ம தேவதையை ரட்சித்தவரான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ இவர் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் அந்த தர்மத்தில் மக்களை நிலைக்க செய்வதற்காக தான் தர்மத்தை கடைபிடிச்சாராம். அப்போ தன்னுடைய தர்மத்தையும் சரியாக ரட்சித்தார். அதே சமயம் மற்றவங்களையும் தர்மத்தில் நிலைக்க செய்து அவர்களையும் தர்மத்தை சரியாக நடத்தும்படி செய்தார் இல்லையா. அப்படி ராமரை புரிஞ்சுக்கணும். தர்ம தேவதைக்கே ஆபத்து வந்து தான் யாருக்கு? ராவணனால். ஏன்னா அவன் வந்து என்னென்னா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கீழே இறக்கி நரகத்தில் போகணும்னு நினைக்கிறேன். நரகத்தில் இருக்கிறவங்களாம் சொர்க்கத்துக்கு ஏற்றணும்னு நினச்சானோ. இப்படி தர்மத்தை மாற்றி அமைக்க நினச்சானா ராவணன் தெரியுமா. அப்போ தர்மத்துக்கு ஹானி வந்தபோது பகவான் தான் தர்மோ ரக்ஷதின்னு சொல்லிட்டு பகவான் 4 ரூபங்களில் வந்து
அந்த ராவணை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். அதுதான், அதுக்காக தான் சம்பவாமி யுக யுகே. சம்பவாமி யுக யுகன்றது எதுக்காகனா, யதா யதா ஹி தர்மஸ்ய, தர்மத்துக்கு கிளானி ஏற்படும் போது அப்போ ராமர் பகவான் தான் வந்து ரட்சிக்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்பியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம் யகம். அப்போ பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகி. அப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் ராமாவதாரமே. அப்போ தர்மமே வடிவமான தர்மாத்மாவாக தர்ம பிரபுவாக காட்சியளிக்கக்கூடிய ராமர், தர்ம தேவதையை ரட்சித்தவர் ராமர். அப்படிப்பட்ட தர்மத்தை நிலைநாட்டினார். தன் பக்தருடைய தர்மங்களையும் காக்கிறவர் ராமர். நம்மளால் ராம பக்தி பண்ணுற நம்மளாலே கூட தர்மத்தை அங்கங்கே நழுவ பார்ப்போம். அந்த சமயத்தில் ஜாக்கிரதையாக அந்த யார் காப்பாற்றுறதுனா அந்த தப்பான வழியில் போகாதபடி நம்ம தர்மத்தில் நிலைக்க செய்தார்னா ராமர் தானா. ரிபு நிஷிதன்னு சொன்ன இல்லையா, தன் பக்தர்களுடைய சத்ருக்களையும் வேறு இருக்கிறவர். அதாவது அந்தரங்க சத்ருக்கள், வெளிப்புறமான சத்ருக்கள். தன் பக்தர்களுக்கு இம்சை செய்யக்கூடிய, சீதைக்கு இம்சை செய்யக்கூடிய ராவணாதி ராஷ்டிரலையும் வதம் பண்ணுறார் இல்லையா. அடுத்தது தனக்குள்ள அந்த தீய எண்ணம் வராதபடி மாரிசனுக்கே வந்துன்னா ராட்சசனாக இருந்தான். அப்புறமா ராமனுடைய புகழை அவனே பேசலாம். சூர்பனக மேலே தான் தப்பு இருக்கும், ராமன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு ராவணன் சொல்கிறான். அப்படின்னா அந்த அந்தரங்க சத்ருவாகிய காமக்ரோதங்களை ஜெயிச்சவனாக இருந்தானா மாரிசன். அதனால் அவனே ஒரு ரிஷிகளை பட்சிக்கக்கூடிய பிரம்ம ராட்சசனாக இருந்தக்கூடிய அந்த மாரிசனே அவனே ஒரு ஆசிரமம் கட்டிண்டு ராம நாமத்தை கண்டே பீதியை அடைஞ்சுட்டு மரத்துக்கு ராமரை வில்லும் கைமா பார்த்தானான். அவனுக்கு பகவான் அப்படி தர்சனம் கொடுக்குறார். அப்போ அவன் மனம் மாற்றப்பட்டது. அவனுக்குள்ளே இருக்கிற காமக்ரோதங்கள், வால்மீகினுடைய அந்த கொள்ளையடிக்கிறது, அந்த பாப சுபாவங்கள்லாம் எப்படி போக்கி அவரை மகரிஷியாக ஆக்கினாரோ அவள் பக்தருடைய சத்துருக்களையும் நாசம் பண்ணக்கூடியவர் ராமர். ரிபு நிஷிதனா. இப்படிலாம் புரிஞ்சுக்கணும் ராமாயணம் படிக்கும்போது. அப்போது ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. தன் பக்தர்களை ரட்சிக்கிறவர் ராமர். இப்படிலாம் படிச்சு போனால் ராமாயணம் பூரா படிக்க முடியுமா? வேதாங்க தத்துவஜா தனுர்வேதச்ச நிஷ்டிதா. சபாஷ். வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருளே ராமன் தான். வேதஸ்ய சர்வைர் அகமேவ வேத்தியா. வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நான் தான். கீதையில் பகவான் சொல்கிறான். அந்த பரம்பொருள் ராமச்சந்திரமூர்த்தி, ராமநாமமே ஒரு வேதம்னு சொல்கிறான். அப்படியேப்பட்டவன் வேதத்தெல்லாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, வேதம்லாம் பகவான் கற்றுண்டானோ. ஏன்னா நம்ம தான் படிக்க மாட்டோம் இல்லையா. நீ ராமநாமம் சொல்லு, நான் தான் வேதத்தை கற்றுக்கிறல, அந்த வேதத்துள்ள விஷயம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் நீ ராமநாமம் சொன்னாவே. அப்படின்னு நமக்காக பகவான் படித்தானா வேதத்தை. வேதாந்த தத்துவஜா வேதாங்க தத்துவஜா. வேதாங்கங்கள் அது வேதாந்தமாகிய உபனிஷத்து பாகங்கள் அவைகளெல்லாம் அதனுடைய தத்துவத்தை அறிந்தவனா ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது வேதத்துடைய நோக்கம் என்ன, வேதாந்தங்களாகிய உபநிஷத்தினுடைய முடிவு என்னென்ன, ராமநாமந்தான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது ராமநாமம் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் வேதங்களை கற்றவன், அவன் வேதாந்தங்களை புரிந்து கொண்டவன், வேதாந்தங்களுடைய தத்துவத்தை உண்மையாக அறிந்தவன் அந்த பக்தன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானுக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ பகவானை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். வேதாங்க தத்துவஜா தனுர்வேதச்ச நிஷ்டிதா. அப்படிப்பட்ட தனுர்வேதத்தில் நிஷ்டையாக இருக்கக்கூடியவரான் ராமச்சந்திரமூர்த்தி. எப்போ பார்த்தாலும் அஸ்திர பயிற்சி, ஆயுத பயிற்சி. அப்போ பார்த்தாலும் கோதண்ட பாணி. அந்த கோதண்டம் தானே அவருக்கு ராமாவதாரத்திலே கோதண்டம் தானே மெயின். அந்த வில் பயிற்சியில் சிறந்தவராக திகழ்கிறார். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ராமரை வழியில் போகிறவங்க எல்லாருக்குமே சண்டையில் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. சத்திரிகள் எல்லாமே ராமநாம ஜெய் ஸ்ரீராம் ராமநாமம் சொல்கிறவங்க. ஏன்னா அவளுக்கு தெரியாத விஷயமே ஒன்றுமே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ராமபக்தி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வேதத்துடைய அர்த்தம், முடிவு என்ன, தத்துவம், அதனுடைய தத்துவம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க ராம் பக்தர்கள், ராமநாமம் சொல்கிறவங்க. ஏன்னா ராமர் கையிலேருந்து அவங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகிடும். ராமருக்கு தெரியும்னா கண்டிப்பாக ராம பக்தர்களுக்கும் தெரியும். அதை புரிஞ்சுக்கணும். இது சும்மா ஏதோ கதைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அதான் பக்தி. அந்த பக்திக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த பகவான்கிலேருந்து இந்த குணங்கள்லாம் பகவான்கள் இருக்குன்னா அந்த குணங்கள் ஒரு பக்தரிடத்துலையும் பிரகாசிக்கும். அப்படின்றது ஆஞ்சநேயர்கள் பிரகாசிக்கிறதுல எல்லா வேதங்களையும் கற்றவராக இருக்கிறதுலே ஆஞ்சநேய சுவாமி எப்படி கற்றுண்டார், சூரியனுக்கு கற்றுண்டார். இல்லை ராமருக்கு தெரியும். ராமநாமம் சொன்னால் எல்லாமே அது ஒரு தடவை கேட்டவொடனே எப்படி எல்லாம் மனசில் பதிஞ்சிட்டோம். சூரியன்கிலேருந்து ஆஞ்சநேயர் என்ன அது ராமரை கும்பிட்றாரு இல்லையா, அது எல்லாம் பதிஞ்சிட்டோம். ஒரு தடவை கேட்டாவே மனசில் எல்லாம் பதிஞ்சிட்டோம். அவர் என்ன தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாரு எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்.
அப்படிப்பட்ட சொல்லின் செல்வனாக ஆஞ்சநேயரை புகழக்கூடிய காரணம் என்னென்னா ராம பக்தர். அவருக்கு எல்லாமே தன்னாலே, அவர் குருகுலம் போனாலும் சரி போனாலும் தெரியும். ஆனால் குருகுலம் போனார், கற்றுண்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கற்றுக்கல, இதில் சுலபமாக புரிஞ்சுட்டார் அவர். ஏங்க ஒரு குருகுலம்னா ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தினா தாங்க, சொன்னால் தான் புரியும். சூரியன் இப்போ உதயமாகும் போது பின்னாடியே போவாரான், அப்படியே கற்றுப்பாரான். அவன் வரும்போது அப்படியே கற்றுப்பாரான், சாயங்காலம் மறையும் போது அப்படி பாடம் படித்தாரான். ஸோ யார்? ஆஞ்சநேய சுவாமி. இவர் கூட சஞ்சரிக்க முடியுமானா, அவர் கூட நானும் சஞ்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்பொழுது சூரியன் கூடவே போய் கற்றுண்டாரான். யார்? ஆஞ்சநேய சுவாமி. எப்படி கற்றுக்க முடியும்? அப்படிலாம் நல்லா உட்கார வச்சு சொன்னாவே சரியாக புரியுமா அந்த வேதாந்தங்கள் உபநிஷத்துக்கெல்லாம். இவர் போயிட்டு அப்படியே என்னென்னா சூரியன் பகவான் என்னென்னா அப்படியே சஞ்சரிச்சுட்டே எப்படி கற்றுக்கொள்ள முடியும் ஆஞ்சநேய சுவாமினா? கற்றுண்டார். ஏன்னா அது ஒரு உலகத்துக்கு ஒரு குரு ஆசிரியக்கணும், அதனால் மூலமாக நம்ம பாடங்களை கற்றுக்கணுன்றது ஒரு முறையே தவிர, ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் தன்னாலே. அப்போது ஒரு தடவை கேட்டால் அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அந்தளவுக்கு மெமரி ஃபுல்லாக மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? அப்படி புரிஞ்சது. அதனால் வேதாங்க தத்துவஜா தனுர்வேதேச. ராமருக்கு வேதாங்கங்கள்லாம் தெரியுமா, உபனிஷத்துங்கள்லாம் தெரியுமா ராமருக்கு? ஏன்னா உபனிஷத்துனால் அடைய வேண்டிய பரம்பொருளே ராமன் தானே. நீங்கள் இப்போ சில பேர் சொல்கிற உபநிஷத்துக்கள் கிடையாது, ஒரு இறைவனுக்கு உருவம் இல்லை அருவம் அப்படின்னு. எங்கள் பரபிரம்மமாகிய ராமச்சந்திரமூர்த்திக்கு உருவம் இருக்குது, கை காலெலாம் இருக்குது, அழகான ரூபம் இருக்குது, புரியுதா? அப்படிப்பட்ட எங்களை உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் ராமன். அப்படிப்பட்ட பரபிரம்மம் நாங்கள் வணங்குற பரபிரம்மம். உங்களுக்கு உருவம் இல்லாத பரபிரம்மம் அது யாரும் எங்களுக்கு தெரியாது, அது அட்ரஸே தெரியாது. எங்களுக்கு ராமன் இருக்கான், அது போதும். அப்படி புரிஞ்சுக்கணுமா? வேதாங்க தத்துவஜா தனுர்வேதச்ச நிஷ்டிதா. அப்படிப்பட்ட தனுர்வேதம் தெரிஞ்சவன். அந்த தனுர்வேதத்தில் அஸ்திர பயிற்சியெல்லாம் விஸ்வாமுத்திரர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அஸ்திர பிரயோகம் பண்ணுறது, அதை திருப்பி ரிட்டர்ன் வாங்குறது, எல்லா மந்திரங்களையும் சொல்லிக் கொடுக்குறாரு. எந்த சாரங்கபாணி ஆகிய பகவான் நாராயணனோ அவருக்கு வில் பயிற்சி வசிஷ்டர் சொல்லி கொடுத்தாராம், அஸ்திரங்கள்லாம் விஸ்வாமுத்திரர் கொடுத்தாராம். தேவையா இதெல்லாம்? அதான் மனுஷன் நாடகம். அப்படியேப்பட்ட தனுர்வேதத்தில் நிஷ்டையாக இருக்கக்கூடிய தனுர்வேத பயிற்சி பண்ணும்போது லக்ஷ்மணர் தான் கூட சிஷ்யர், அவருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாராம் அந்த அஸ்திரங்கள்லாம். அப்போ விஸ்வாமித்திரர் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டார். அந்த அஸ்திர தேவதைகள்லாம் நான் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டேன், இந்த அஸ்திர தேவதைகளை நான் காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கணும் இல்லை ராமர். இல்லை, அந்த அஸ்திர தேவதைகள் கைகூப்பி வணங்குதான் ராமச்சந்திரமூர்த்தியை. ஏன்னா பகவான் ராமர் மனுஷனா? பகவான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கு அந்த தேவதைகள்லாம், அதனால் கைகூப்பி வணங்குகிறது. அப்போ ராமர் சொல்கிறார், என் மனசில் இருங்க, நான் கூப்பிடும்போது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் மறைய வைக்கிறார் அந்த அஸ்திர தேவதைகள். அவர்கள் போய்விடுகிறார்கள். அப்படியேப்பட்ட தனுர்வேதச்ச நிஷ்டிதா, தனுர்வேதம் பரிபூர்ணமாக அறிஞ்சவனா ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? அப்படியேப்பட்ட வில் பயிற்சி காட்டில் போய் கூட வில் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கார். மரத்தில் பானம் பிரயோகம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறார். அவர் பயிற்சி பண்ணி ஆக வேண்டியது என்ன இருக்குது? அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆனால் பயிற்சி பண்ணுறாராம். மனுஷ ரூபத்தில் பேசுறது இதெல்லாம் அப்படி வர்ணிக்கணும். அதுக்கெல்லாம் பயிற்சி பண்ணுறார். வசிஷ்டருக்கு போய் குருகுலத்தில் கற்றுண்டார், இந்த வில் பயிற்சியெல்லாம் கற்றுண்டார். ஆயுத பயிற்சி, கத்தி சுழற்றுறது, கதாயுதம் சுழற்றுறது, இதெல்லாம் கற்றுண்டார். ஒரு மல்லி யுத்தம் 64 கலைகளையும் வசிஷ்டர் குருகுலத்தில் கற்றுண்டார் அப்படின்னு சொல்லணுமா? அதுதான் பெருமையாக. அப்படின்னா இதெல்லாம் படிப்படியாக இன்ச்சாக அனுபவிக்கணுமா? மொத்தம் பகவானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா சப்புன்னு போயிடுது இல்லையா? அப்போ குருகுலம் போனால் இதெல்லாம் கற்றுக்கினார், இந்த வில் பயிற்சிலாம் கற்றுக்கினார் அப்படின்னு இன்ச்சாக அனுபவிக்கணுமா வால்மீகி நாரதருக்கு? அதனால் பக்தர்கள் அப்படி தான் விரும்புவாங்க. அதனால் ராமர் அப்படியே தன் லீலைகளை புரிந்தார். அது பயிற்சி பண்ண மாதிரியே பகவான் அந்த மனுஷர் நாட்டியம் ஆடினார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பக்தர்களுக்கு இது அனுபவமாக இருக்கும். ஒன்றுமே தெரியாத மாதிரி இதெல்லாம் செய்கிறது என்னென்னா பக்தர்களுக்கு சுவையாக இருக்கும். என்ன மாதிரி நடிக்கிறான் பத்தியா, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்றதுக்காக அப்படி பகவான் லீலைகள் பண்ணார். அப்போது தனுர்வேதத்தை முழுவதையும் தேர்ச்சி பெற்றவரான் ராமச்சந்திரமூர்த்தி. சர்வ சாஸ்திர அர்த்த தத்துவஜா. அப்பா, சர்வ சாஸ்திரங்களில் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா? அந்த அர்த்தம் தெரிஞ்சால் பெரிய விஷயம் இல்லை, அந்த அர்த்தத்துடைய தத்துவம் என்ன, அதனுடைய உண்மையான சாரம் என்ன, அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ நிறைய சாஸ்திரங்களை படிக்காதீங்க, நிறைய சாஸ்திரத்துடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கினா கூட அதுவும் போதாது. அந்த தத்துவத்தினுடைய நிறைய சாஸ்திரங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அந்த அர்த்தத்துடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சர்வ சாஸ்திர அர்த்த தத்துவஜா யார்? ராமச்சந்திரமூர்த்தி.
சர்வ சாஸ்திரங்களும் தெரியுமா அவருக்கு, சர்வ சாஸ்திரங்களுடைய அர்த்தமும் தெரியுமா, அந்த அர்த்தனுடைய தத்துவம் என்ன, அதனுடைய சாரம் என்ன, அதையும் ராமர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சாரமே அவன் தானே, அந்த ராமன் தானே அப்படின்னு சொன்னால் சப்புன்னு போயிடுமா. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காம்பா ராமர். சர்வசாஸ்திரங்களும் படித்து கரைச்சி வச்சுருக்காப்பா. அவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்காரா. 18 புராணமும் தெரியுமா, இதிகாசங்கள்லாம் தெரியுமா, தர்மசாஸ்திரங்கள்லாம் தெரியுமா, 4 வேதங்களும் தெரியுமா, அவ்வளவும் தெரியும், 108 உபநிஷத்துக்களும் தெரியுமா, அவ்வளவும் தெரியுமா ராமருக்கு. அப்பா எப்படிப்பா படிச்சிருப்பார் இவர், எப்படிப்பா படிச்சிருப்பார் அப்படின்னு ஆச்சரியப்படணும்லே நம்ம. அதுக்காக அப்படி சொல்கிறார். சர்வ சாஸ்திர அர்த்த தத்துவஜ்ஞ. இதெல்லாம் படிக்கும்போது சிரிப்பு தான் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் படித்து கரைச்சி தெரிஞ்சு வச்சுருக்காரான் ராமர். அப்படியேப்பட்ட மகிமை பொருந்தி வரான். இதான் ராமருடைய குணமா. அப்படி சொல்கிறார் நாரதர். இதெல்லாம் நம்மளால் ஒரு சாஸ்திரமே, ஒரு புராணமே நம்மளால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தட்டு மருந்து அவ்வளோ சர்வசாஸ்திரம், எல்லா சாஸ்திரங்களையும் படித்து வரான். எல்லா சாஸ்திரங்களுடைய அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன தெரிஞ்சு வரான். அந்த பிரயோஜனத்தினுடைய தத்துவம் சாரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்காரான் ராமர். அப்பா எப்படி படிச்சிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா ராமர் நினச்சா. அதுக்காக தான் தெரிஞ்சு வச்சுருக்கார். நம்மளாம் ஆச்சரியம் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ படித்து தெரிஞ்சு வச்சுருக்காருண்ணா. சபாஷ் பா ராமருடைய குணமே அற்புதம்ப்பா அப்படின்னு நம்ம மலக்கணும். ஆனால் அவர் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு இயற்கையாகவே தெரியும். ஏன்னா பகவான் ராமச்சந்திர பரபிரமணே நமக்கு. இருந்தாலும் இதெல்லாம் படித்து தெரிஞ்சு வச்சுருக்காருண்ணா. அப்போது நம்மளால் படிக்க முடியாது. அப்போ நீ ராமராமான்னு சொல்லி இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்றதுக்காக தான் இங்கே இவ்வளோ வர்ணிக்கிறாரே. தர்மாத்மா சத்தியசந்தன். நம்ம தர்மாத்மா இருக்க முடியுமா, தர்மத்துலேருந்து பிறழாமல் நம்ம இந்த காலத்தில் கலிகாலத்தில் நடக்க முடியுமா. சத்தியசந்தன் நான் ஒரு போய் கூட சொன்னதே இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்லுவோம் பார்க்கலாம். சொல்லவே முடியாது. தர்மாத்மா கிடையாது, நம்ம சத்தியசந்தன் கிடையாது. அப்படின்னா நான் ஒன்றே வந்து தான் கடைப்பிடிக்க முடியும். ராமர் வேதாந்த தத்துவத்தியா. வேதம்லாம் நம்மளை படித்து மாளாது, வேதத்துடைய தத்துவத்தை அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது, வேத உபநிஷதங்களை படித்து மாளாது. எவ்வளவு நம்ம கடைப்பிடிக்க முடியாத விஷயந்தான் அதெல்லாம். இப்போ இதெல்லாம் ராமர் கற்றுட்டார்னா ராமருக்கு தகும். அவர் பரமாத்மா, அவர் மனுஷ ரூபத்தில் நடிக்கிறார், அவருக்கு இது தகும். இந்த குணங்கள்லாம் சம்பாதிச்சிக்கிறதுக்கு அவர் தகும். என்னென்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இவ்வளவும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா, தர்மங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா, தர்மஜ்ஞா சத்தியசந்ததா சத்தியத்தை கடைப்பிடிக்கணுமா, சர்வசாஸ்திரங்களும் கரைச்சி வச்சிருமான்னா எவ்வளோ நம்மளால் முடியாது. அதனால் நான் ராமராமான்னு சொல்லு, அவ்வளோதான். இது கடைபிடிக்க முடியாத மனுஷனானதுக்காக தான் இங்கே நாரதர் வர்ணிக்கிறதே. என்னென்னா ராமர் கடைப்பிடிச்சார், நம்மளால் முடியாது, இது கலியுகத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ விரிவாக வர்ணிக்கிற ராமருடைய குணங்களை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். தனுர் வேதத்தை பார்த்து அப்படியேப்பட்ட வில்லாளி, அவரை மாதிரி வில்லாளி கிடையாதான், கோதண்டபாணி. அப்படி தனுர் பிரயோகம் அப்படி பண்ணுவாராம். சத்துருக்கள்லாம் வேறு எடுத்துக்கலாம், ரிபுநிஷுத்தன. அப்படிப்பட்ட தன்னுடைய மனசை வசப்படுத்துகிறவரான், மனசை கண்ட்ரோல் பண்ண வசி எல்லாரையும் தன் வசத்தில் வச்சிருக்கிறவரான், உலகத்தையெல்லாம் கட்டி ஆளக்கூடியவரான். அப்படின்னா இதெல்லாம் அவ்வளோ சாமர்த்தியம் ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியுமா அப்படின்னா, பகவானால் மட்டும்தான் இத்தனை சாமர்த்தியங்களும் இத்தனை குணங்களும் பிரகாசிக்கும் ஒரு பகவானத்தில். ஒரு மனுஷனத்தில் ஆனால் மனுஷ ரூபத்தில் இருக்கார். ஆனால் பகவான் இதெல்லாம் பார்த்தா பகவத் குணங்களாகவே திவ்ய குணங்களாகவே தோன்றுகிறது பாருங்கள். ரக்ஷிதா ஜீவ உலகம் முழுவதும் சகல ஜீவராசிகளை ரட்சிக்கிறவனா இங்கே யார் பரம்பொருளாதான காண்பிக்கிறார் நாரதர். இங்கே ஒரு மனுஷன் சகல ஜீவராசிகளை ரட்சிக்க முடியுமா? அப்போ ரக்ஷிதா ஜீவலோகஸ்தினா, ஜீவன்னா உயிர் உள்ள அத்தனை ஜீவ பிராணிகளையும் ரட்சிக்கிறவன் அப்படின்னா பரம்பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குணங்களில் ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியுமானா சம்பாதிக்க முடியும். அப்படின்னு அப்படியே கேட்டுனே வா ராமருடைய குணங்களை. ரக்ஷிதா ஸ்வஜனசே, தன் பக்தர்களை ரட்சிக்கிறவன், தன் ஜனங்களை தன்னை சார்ந்த உறவினர்களை ரட்சிக்கிறவன் அப்படி கூட வச்சுக்கோ. இல்லை தன் நாட்டு மக்களை ரட்சிக்கிறவன், இல்லை தன்னை சார்ந்தவர்களை ரட்சிக்கிறவன் அப்படி கூட வச்சுக்கோ. எப்படியோ ஒன்று. ஆக மொத்தம் ரட்சிக்கிறவன்னா ராமன் தான். ஆனால் அவருக்கு ஒரு ஆபத்து அவர் ரட்சிக்கிறவங்க யாருன்னா கிடையாது உலகத்தில். அதுதான் சொல்கிறார். இவன் தான் உலகமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறது, இவனால் தான் பக்தர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இவனை காப்பாற்றுறது ஒரு தாதா வரணும், ஒரு ரட்சகன் வரணும்னா கிடையாது உலகத்தில். அப்படி தான் இங்கே நாரதர் இங்கே நிரூபணமாக சொல்கிறார். ஏன்னா ரக்ஷிதா சகல ஜீவராசிகளை ரட்சிக்கிறவன். அப்போ இவனை ரட்சிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? எல்லா ஜீவராசியும் இவன் தான் ரட்சகன். ராவண கும்பகாரன் கூட சாப்பாடு போகிறது இவன் தான். அப்படிப்பட்ட துஷ்டனுங்க. அப்படின்னும் போது இவனை காப்பாற்ற யார் வருவாங்க? அப்போ இவன் தான் எல்லாரையும் காப்பாற்றுறவன். இவனுக்கு மேலே ஒரு காரணமான பரம்பொருள் ஒன்று கிடையாது அப்படின்னு தானே இங்கே நாரதர் நிரூபிக்கிறாரு. புரிஞ்சிக்கணும். அப்போது இவ்வளவு குணங்களும் ஒரு மனுஷனால் சம்பாதிச்சிட முடியுமான்னா அது ராமர்கள் மட்டும்தான் இந்த குணங்கள்லாம் பிரகாசிக்கிறதே தவிர சாதாரண ஒரு மனுஷனால் சம்பாதிச்சிட முடியாது. எல்லாம் குறையுடையவர்கள் தான் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நேற்று விட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது தர்மஜ்ஞா சத்தியசந்தச்சா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம்.
நேற்று வந்து பகவானுடைய ரூபலாவண்யத்தெல்லாம் படித்தோம். இப்போ இதை ரசிக்கிறோம். அதே சமயத்தில் வேத தத்துவஜா தனுர்வேத சனிஷ்டிதா. அப்போது சர்வசாஸ்திரத்தை தத்துவஜா. அப்போது எல்லா சாஸ்திரங்களும் அறிஞ்சவர் ராமச்சந்திரமூர்த்தி. எல்லா சாஸ்திரங்களாலும் அறியப்பட வேண்டியவர் அப்படின்னு. சர்வ சாஸ்திரங்களுடைய தத்துவத்தின் சாரமே யாருன்னா ராமர் தான். அதுதான் இங்கே சொல்கிற சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜா ஸ்மிருதிமான். எதையும் மறக்காதவராம். காரணம் தன் பக்தர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை மறக்காதவராம். தன் பக்தர்கள் செய்யக்கூடிய பக்தியை, பக்தர்கள் சொல்லக்கூடிய பகவான் நாமத்தை மறக்காதவராம். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு உபகாரம் பண்ணிட்டேன், என் கோயிலுக்கு வந்துட்டான், என் நாமத்தை சொல்லிட்டான், என்னுடைய ராமாயணத்தை காது கொடுத்து கேட்டுட்டான் அப்படின்னா ஜென்மாவில் மறக்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ஸ்மிருதிமானம் அவருக்கு. அப்படிப்பட்ட ஞாபகசக்தி படைத்தவரான். நாமளே மறந்துருப்போம். ராமாயணம் இன்னைக்கு கேட்டோம், இன்னைக்கு ராமநாமம் சொன்னது நம்ம மறந்துருப்போம். ஆனால் ஒரு நாமம் கூட வீணாகாத அத்தனை நாமங்களை எண்ணிக்கை பண்ணி பகவான் கவுண்டிங் பண்ணி வச்சுருக்கானா. எதையுமே மறக்க மாட்டாரான். அப்படியேப்பட்ட ஸ்மிருதிமானம், அப்படியேப்பட்ட மெமரி பவர் உடைய ராமச்சந்திரமூர்த்தி சர்வசக்திமான், அப்படியேப்பட்ட சித்ஸ்வரூபி பகவான் அப்படின்னு ஸ்மிருதிமான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போது பகவானாக தான் இங்கே சொல்கிறார். அப்படின்னா ஞாபகசக்தி உடையவர், பிரதிபானவான். அதாவது பிரதிபானவான்னா மேலே அவருக்கு விஷயங்கள் விளங்கப்பெற்ற ஞானம் விசேஷமுடையவர். அவருக்கு நம்ம பக்தர்கள் பகவானை பற்றி பேசணும்னா அவங்களுக்குள்ள ஞானத்தை அதிகரிக்க செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரதிபானவான். அவர் பிரதிபானவானாக இருக்கிறது இருக்கட்டும், அவருக்குள்ள ஞானம் மேலே விருத்தி அடைகிறது இருக்கட்டும் ராமருக்கு. ஆனால் பக்தர்கள் யாருன்னா பகவானை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்குள்ள ஞானத்தை மேலும் பிரதிபானவான், அடிக்கடி மேலும் பிரகாசிக்கும்படி செய்யக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொன்னால் போதும். இன்னும் அதை பற்றி பெருசாக சொன்னால் யாருக்கெல்லாம் ஞானம் கொடுத்தார், ஆஞ்சநேயர் ஞானம் கொடுத்தார், வால்மீகி ஞானம் கொடுத்தார் அப்படின்லாம் போனால் போயினே இருக்கும் பாட்டுக்கு. அதுக்கு லிஸ்ட்டு பெருசாக போகும். அதனால் இப்படியே சிம்பிளாக முடிச்சிடல. ஏன்னா இன்னும் 2-3 ஸ்லோகம் கூட முடியலைங்க. இவ்வளோ நேரம் பேசி 2-3 ஸ்லோகம் கூட முடியல. ஏன்னா அந்த குணங்களில் மனசை பறி கொடுத்துட்டா அது அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் விரிவாக பேசணும் ராமரை பற்றி அப்படின்னு போயிட்டு பாருங்கள். சரி, அப்படியே 2-3 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிடலாம். வேதாந்தனுடைய தத்துவங்களை அறிந்தவர் ராமர், தனுர்வேதங்களை புரிஞ்சவர். ஆள்தான், அதோட முடிச்சிடணும். எல்லா சாஸ்திரங்களுடைய தத்துவங்களையும் சாரத்தையும் அறிஞ்சவர். ஓகே. ஸ்மிருதிமான், நல்ல ஞாபக சக்தி உடையவர், எதையும் மறக்காதவர் அப்படின்னு லைட்டாக சொல்லிட்டா போதும், அவள்தான். அப்போ பிரதிபானவான், மேலும் ஞானம் அவருக்குள்ளே பிரகாசிக்கக்கூடிய ஞான விசேஷம் உடையவர். சரி, ஓகே. சர்வலோக பிரிய சாதுகும். இப்போ இது மாதிரிலாம் சொன்னால் நம்ம அது விஸ்தாரமாக சொல்லாமல் இருக்க முடியாது. சர்வலோகத்துக்கு பிரியமுள்ளவர் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, மனசு அப்படியே குழஞ்சி போகுது பார். இப்போ ராமர் இடத்துல மனசு ஊருக்கு இப்போ இது விஸ்தாரமாக சொல்லணும்னு ஆசை வருதா வரலையா? நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போயின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியல. இப்போ சர்வலோக பிரியன்னு சொல்லும்போது மனசு அப்படியே கவர்ந்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் இப்படி பதங்களை போடுறாரு. அப்புறம் என்ன, சர்வலோகத்துக்கும் பிரியமுள்ளவர், சர்வலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரியமுள்ளவர், தேவர்களுக்கும் பிரியமுள்ளவர், யக்ஷர்களுக்கும் பிரியமுள்ளவர், ராட்சசர்களுக்கும் பிரியமுள்ளவர். அப்படிப்பட்ட ராமரை பார்க்கலையா? ராமரை பார்த்துட்ட பிறகு ராவண விபீஷணா மாறிடுவானாம். அவ்வளவு அழகுடையவனாம் ராமர். அப்படி சர்வலோகத்துக்கும் பிரியமுள்ளவர், சர்வலோகவாசிகளுக்கும் எல்லாருக்கும் பிரியமுடையவர் யாருன்னா ஒருத்தர் இருக்க முடியுமானா அது ராமர் தானா. அப்படிப்பட்ட சர்வலோக பிரிய சாதுகு, தன் பக்தருடைய துக்கத்தை பார்த்து சகிக்காதவரா, உடனே அந்த துக்கத்தை போக்கணும்னு நினைக்கிறவனா, அப்படிப்பட்ட சாதுவான். சாஸ்திரத்தை ஒட்டி நடக்கிறவர்கள் தான் சாதுக்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இல்லையா? அதே சமயத்தில் பிற துக்கத்தை பார்த்து பரதுக்க அசகிஷ்ணு இது சாதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. பிற துக்கத்தை பார்க்க பொறுக்காதவர்கள் தான் சாதுன்னு. சாதுன்றது அர்த்தம் என்னென்னா, எப்பொழுதும் அனன்ய பாக்கு, அவர்கள் சாதுரிய வச்ச மந்தவியா, எப்பொழுதும் பகவானையே தியானித்து கொண்டிருப்பவர்கள் சாதுக்கள் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். அப்போ இவருக்கு மேலே ஒரு பகவான் உண்டா? அப்போ இவருக்கு சாது லட்சணம் எப்படி பொருந்தோம்? இவர் எப்படி சாதுவாக இருப்பார்? ஏன்னா சாதுக்களால் அடைய வேண்டிய இடமே ராமர் தான். அப்படின்னும் போது இவரை சாதுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, ஆமாம் சாது. ஏன்னா பக்தருடைய பக்தனாக இருக்கக்கூடியவரா ராமர், அதனால் சாது. அந்த பக்தர்களை வசப்படுத்தக்கூடிய வழியை தெரிஞ்சு வச்சிடும். அந்த பக்தருடைய பிரீதியை சம்பாதிக்கக்கூடிய சர்வலோக பிரிய, அவர்களுடைய பிரியத்தை சம்பாதிக்கக்கூடிய வழியை தெரிஞ்சு வச்சிருக்காரான், அதனால் சாதுவான். அதனால தான் இங்கே சொல்கிறார் சாது. அதீனாத்மான்னு ஒரு பதம் வருது. அதீனாத்மானா
அந்த அதாவது என்னென்னா தன் ஆத்மா கம்பீர சுபாவம் உடையவர், அதீனாத்மா, தன் மனசை தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதீனாத்மான்னு இன்னொரு அர்த்தம். அதாவது தன் பக்தர்களை தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவர் அதீனாத்மா. கம்பீர சுபாவம் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் போட்டிருக்காங்க அதீனாத்மான்றதுக்கு. சரி, ஓகே. விசக்ஷணா மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவர். எதில் சாமர்த்தியம் உள்ளவர்? தன் சுயநலத்திலையா? தன் பக்தருடைய நலத்தில் சாமர்த்தியம் உள்ளவரான். சாமர்த்தியமாக அவர்களுக்கு என்னென்ன எந்தெந்த சமயத்தில் தேவையோ அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவரான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி புரிஞ்சுக்கணும். சாதுஹு, சாதுன்னா பக்தர்களுடைய, இப்போ பக்தர்கள் சாதுத்தன்மையை கடைப்பிடித்து பகவான் அடையணும்னு பிரயத்தனம் பண்ணுவாங்க. ஆனால் பக்தர்களை அடையிறதுக்கு பகவான் சாதுத்தன்மையை கடைப்பிடிக்கிறானா, அதனால் அவர் சாதுவான். அப்படி புரிஞ்சுக்கணும். சரி தானே? அப்படி அதே சொல்ல சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. எப்படி சமுத்திரமானது நதிகளால் சூழப்பட்டு இருக்கிறதோ அது போல் சாதுக்களால் சூழப்பட்டு இருக்கக்கூடியவராக ராமச்சந்திரமூர்த்தி. எப்பொழுதும் அவரை சுற்றி சாதுக்களே இருப்பாங்களாம். அயோத்தியில் மட்டும் ஜனங்கள் கிடையாதுங்க. தண்டகாரத்தில் போனால் ரிஷிகள் கூட்டமாக, அங்கே போனால் ஒரே சாதுக்கள், அவர்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணந்த காண்டத்தில் போனால் ஒரே வானர்கள் கூட்டம், அவர்களுக்கு தர்மங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? அங்கே எல்லாம் இவர் யார் விட்டாங்க? எல்லாத்துலேயும் இவர் தனிமையாக விடல. எல்லாத்துலேயும் சாதுக்கள் நிறைஞ்சிருக்குமா எப்போவுமே. ராமர் இருக்கிற இடத்துல சாதுக்கள் கூடவே இருப்பாங்களாம். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணால் அப்போ சாதுக்கள் இல்லை. ஆஞ்சநேய சுவாமி, லக்ஷ்மண சுவாமி சாதுக்கள் தானே. அவர்கள் பாத சேவை செய்து கொண்டிருந்தார்களாம். எப்பவும் சாதுக்களால் சூழப்பட்டிருப்பாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ எப்படின்னா நதிகளால் சூழப்பட்ட சமுத்திரம் போல் இவர். சமுத்திரம் எவ்வளோ சாதுக்கள் வந்தாலும், எவ்வளோ நதிகள் வந்தாலும் சமுத்திரம் ஏற்றுக்கொள்வது போல் எத்தனை பக்தர்கள் வந்தாலும் பகவான் அவங்கள காப்பாற்ற முடியுமா ராமரால்? அத்தனை பேருக்கும் ஆசிரியம் கொடுக்க முடியுமா? அத்தனை பேரும் தன் திருவள்ளியில் சேர்த்துக்கொள்ள முடியுமா? அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. அப்படியேப்பட்ட சமுத்திரம் போல பறந்து விரிந்தவர். சமுத்திரத்துக்கு எல்லை இல்லாத போது இவருடைய ஆனந்த சாகரமாகிய இவர் தன் பக்தரில் இப்படி பக்தர்கள் காட்டக்கூடிய கருணைக்கு எல்லை கிடையாது. அப்படிப்பட்ட கருணா சமுத்திரம் இவர். அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வதா அபிகத சத்பிகி சமுத்திரைவ சிந்துபிகி. அப்படிப்பட்ட ராமர் சமுத்திரமா, ராமநாமம் சொல்லக்கூடிய ராம பக்தரெல்லாம் என்னென்னா நதிகள் போலவான். அவரிடத்துல கலந்துடலாமா, எல்லாரையும் அவர் அடைய முடியும். அவ்வளோ பேருக்கும் அவர் இடம் கொடுக்க தயாராக இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. சமுத்திரம் எப்படி எல்லா நதிகளுக்கும் இடம் கொடுக்கறதோ, எல்லா நதிகளும் யாரையும் புறம்பே தள்ளாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிறதோ, அதுபோல் தன் திருவடிகளில் பக்தர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளக்கூடியவர் ராமர். எப்போதும் அந்த நதிகளால் சூழப்பட்டு சமுத்திரம் காணப்படுவது போல் பக்தர்களால் சூழப்பட்டே பகவான் காணப்படுவாராம். தான் ராமாயணம். இது நாரதர் வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. எனக்கு கொஞ்சம் வாய் தடுமாறுது, சிக்காது. அதனால தான் கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாறுது, டக்குன்னு வரமாட்டுது. கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுங்க. சர்வலோக பிரியா சாதுர் அதீனாத்மா விசக்ஷணா. மிகுந்த சாமர்த்தியம் உடையவர். பக்தர்கள் விஷயத்தில், பக்தர்களை காப்பாற்றுறதுல மிகுந்த சாமர்த்தியம் உடையவர். அதே சமயம் அதீனாத்மா, எல்லா ஆத்மாக்களும் தன் அதீனத்தில் வைத்து கொள்ளக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. தன் கண்ட்ரோலில் எல்லாரையும் வச்சுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இங்கே சொல்லக்கூடியது. அதீனாத்மானா தன்னுடைய ஆதீனத்தில் எல்லா ஆத்மாக்களையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவர். அப்படிப்பட்ட கம்பீர சுபாவம் உள்ளவர். யாரும் இவரை மேற்கொள்ள முடியாது. இவரை மேற்கொள்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. இவர் தான் எல்லாரையும் மேற்கொள்ள முடியும். சமுத்திரராஜனே போய் சரணம் அடைஞ்சிருக்கார். சரணம் வரலோடனே உடனே அந்த சமுத்திரராஜனை மிரட்டின உடனே சமுத்திரராஜை கைகூப்பி கொண்டு பூஜை சாமான்லாம் எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணுறார் ராமர். அப்படிப்பட்ட அதீனாத்மா. இவர் போய் யாரும் சரணாகதி அடையிற மாதிரி அடைவார். அடுத்த நிமிஷம் தன் ஈஸ்வர ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துவார். அதீனாத்மா அவரில் தன் கண்ட்ரோலுக்கு வர வச்சுடுவார் அந்த சமுத்திரராஜனை இல்லையா? அப்படிப்பட்டவர் ராமர். ஓடி வரணும். அப்படிப்பட்ட அதீனாத்மா. அது இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக, சர்வலோகத்துக்கும் பிரியமுள்ளவர்னா அது எப்படி சொல்கிறதுனே தெரில எனக்கு. இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுறது? சகல லோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரியமுள்ளவன்னா அது எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் ராமர் தான் இல்லை? எல்லாருக்கும் பரதெய்வம் ராமர் தான் இல்லையா? அப்படி தான் இங்கே அர்த்தமாகுது. சகல லோகங்களுக்கு பிரியமுள்ளவர். இவரை பார்த்து யாருக்கு பிரியமில்லை சொல்லும் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிரியம். எதிராளிகள் கூட
ராமர் கையால் தோற்று போனால் அது பெருமையாக நினைப்பாங்களாம். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் ராமரால் தோற்கப்பட்ட சிற்றரசுகள்லாம் சந்தோஷப்படுவாங்களாம். அந்த ராமர்களை தோற்று போனாங்க அது பெருமையாக. ராமர்கள் தோற்று போனான், ராமர்களை சண்டை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பெருமையாக. அப்படியாப்பட்ட எல்லாருக்கும் பிரியமுள்ளவர் ராமர். யாருக்குன்னா மந்தோதரி ராவணனை வதம் பண்ணிட்டார். ஆனால் மந்தோதரி திரும்பி பார்த்து பகவான் சங்கரசக்கர பகவானுக்கு காட்சி அளிக்கிறார். அப்போ பார்த்தோன்னா அவ்வளோ பிரியமாக ராமரை நிந்திக்க வேண்டியிருக்க மந்தோதரி புகழ்கிறார் ராமரை. தாரை நிந்திக்க வேண்டியிருக்க வாலி வதம் பண்ண பிறகு தாரை ராமரை புகழ்கிறார். அப்படின்னா தன் கணவனை இழந்திருக்கிற தாரையானவள் துக்கத்தில் என்ன பண்ணணும், சபிக்கணும் இல்லையா, திட்டணும் இல்லையா, ஆனால் புகழ்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அது எப்படியோ அவளுக்கு அது பிரியத்தை உண்டாக்கிடுவார் ராமர் சந்திரமூர்த்தி. தன்னை திட்டணும்னு நினைக்கிறவங்க கூட பிரியம் உண்டாகிடும். வாலியே ஃபஸ்ட்டு திட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னா ராமருடைய வார்த்தைகளை கேட்க ராமரை பார்க்க அவனுக்கு பிரியம் உண்டாயிடுச்சு. அடுத்த நிமிஷம் பகவானே என்னை மன்னிச்சிங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கள் மன்னிப்பு கேட்குறான். யார்? வாலி. இதே கிருஷ்ணந்த காலத்தில் பார்த்தா அப்போது தன்னை வதம் செய்த பகவானிடத்தில் கூட அவ்வளோ பிரியம் எங்கேருந்து வந்தது. தன் பிள்ளையை அங்கே தானே ராமர்களை ஒப்படைக்கிறார். சுக்ரீவன் நம்ப முடியாது, அங்கே தானே நீ தான் காப்பாற்றின ராமா, உன் கையில் ஒப்படைக்கிறேன், இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, என்னை செல்லமாக வளர்க்கப்பட்டவன், அங்கே தான் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி ராமரத்தில் அங்கே தானே ஒப்படைக்கிறாரு. யார்? வாலி. அப்படின்னா ராமர் அவ்வளோ பிரியமுள்ள ராமர் இப்போ உறவாகி போயிட்டார். இப்போது தன்னை வதம் செய்த ராமர் இப்போ உறவாகி போயிட்டார். ராமர் கையில் தன் பிள்ளையை ஒப்படைக்கிறார். அப்போது எதிராளிகள் கூட மயங்கக்கூடிய ஸ்வரூபம் ராமருடைய ஸ்வரூபம். அப்படிப்பட்ட பிரியத்தினாலே செய்யப்பட்டதான். பிரியமே சரீரம் அப்படின்னும் போது பிரியமே அப்படிப்பட்ட அவருடைய உடல் முழுவதும் பிரியத்தினால் ஆனதான். அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்தமயமானவன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் எல்லாரும் சர்வலோக பிரிய, அதனால தான் எல்லா ஜீவராசிகளாலும் விரும்பப்படுகிறவராக, சர்வலோகத்துக்கும் பிரியமுள்ளவராக ராமரால் இருக்க முடியும்னா அப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் ஒரு பரம்பொருள். அதனால தான் ராமச்சந்திரமூர்த்தி ஆனந்தமே வடிவமானவர். அதனால் யாருக்கு பிடிக்காத ராமரை அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வலோக பிரியா சாதுர் அதீனாத்மா விசக்ஷண சர்வதா அபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி. விசக்ஷணா மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவர், ஞானத்தில் சிறந்த சாமர்த்தியம் உள்ளவர், எல்லாத்துலேயும் யுக்தியில் யோசிக்கிறதுல மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவர், தன் பக்தரில் எந்த இடத்துல எப்படி பேசணும், அவர்களுக்கு எந்த சுபாவங்களை கொடுக்கணும், எங்கே கோபத்தை அவர்களுக்கு அடக்கணும், எந்த இடத்துல அவர்களுக்கு காமம் ஏற்படக்கூடாது, எந்த இடத்துல ஆசை ஏற்படக்கூடாது, அவர்கள் இந்திரியங்களை எப்படி அந்த சாமர்த்தியமாக அவர்கள் இந்த மாயில் விழாதபடி எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற அந்த சாமர்த்தியம் அந்த பக்தர்களை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையவரான். அப்படி புரிஞ்சுக்கணும். விசக்ஷணா அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். விசக்ஷணா சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம் உடையவர்னா சாமர்த்தியம் அறியாத பக்தர்களை அந்த சாமர்த்தியத்தில் நிலைக்க செய்யக்கூடியவர். அப்படியேப்பட்ட சாமர்த்தியம் உடையவர் ராமர். இந்த மாயில் விழாதபடி காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். அப்படியேப்பட்ட சமர்த்தர் அவர். அப்படியேப்பட்ட சாமர்த்தியம் உடையவர். அப்படியேப்பட்ட விசக்ஷணர் அவர் ராமச்சந்திரமூர்த்தி. விசக்ஷணா சர்வதாபிகத சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி. இது சத்தியங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் ராமநாமம் சொல்கிறவங்க காமத்திலேயோ கோபத்திலேயோ விழமாட்டாங்க. சமயத்தில் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அவரில் அந்த இடத்துலேருந்து தப்பிக்க வைப்பார். அந்த கோபத்திலேயோ தாபத்திலேயோ விழுந்து அது பெரிய பிரச்சனையை ஆக்காமல் அந்த மாயில் போய் விழலாமல் அந்த மாயிலேருந்து அவங்கள விடுவிப்பார், அவங்கள எஸ்கேப் பண்ண வைப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பக்தரில் மாயில் சிக்கிக்கொள்ளாமல் காப்பாற்றக்கூடியவர். அப்படியேப்பட்ட சாமர்த்தியம் உடையவர் விசக்ஷணக ராமச்சந்திரமூர்த்தி. ஆரியகா சர்வ சமச்சைவ. ஆரியன்னா ஸ்வதர்மத்தை சரியாக கடைப்பிடிக்கிறவன் தான் ஆரியன், நேர்மையானவன் தான் ஆரியன் இல்லையா. அந்த ஆரிய சப்தத்துக்கு அர்த்தம்னா தர்மங்களை செவ்வனே கடைப்பிடிப்பவன். ஆரிய தன்மைகள் யார் இடத்துல புரிஞ்சிருக்குதோ அவன் தான் ஆரியன்னு சொல்லுவான். அது ராமரிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறது தான். ஆரியகா சர்வ சமச்சைவ. ஆரியன்னா எல்லாராலும் மதிக்கத்தக்கவர், பூஜிக்கத்தக்கவர், அப்படியேப்பட்ட நேர்மையானவர், அப்படியேப்பட்ட தர்மத்தை ரட்சிக்கிறவர், தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறவர், அப்படியேப்பட்ட ஆரியன், சுதர்மத்தை கடைபிடிக்கிறவர் ஆரியன். சர்வ சமக, எல்லாரிடத்திலும் சமமாக இருக்கக்கூடியவர். பகவானுக்கு வானரன் என்றோ ராட்சசன் என்றோ பேதம் இல்லை பாருங்க. சுக்கிரவனையும் சேர்த்துக்கிறாரு, விபீஷனையும் சேர்த்துக்கிறாரு. பகவானுக்கு பேதம், எல்லாரும் சமமானவங்க தான் ராமருக்கு. அப்படியே சமமான பிரியத்தை காட்டக்கூடிய ஒரு ராமர். எதிராளி என்றோ தன்னை சார்ந்தவங்க பகவானுக்கு பேதம் கிடையாது. மேலும் சமசிவ சதைக பிரிய தர்ஷனக. என்ன வார்த்தைங்க இதெல்லாம். சத ஏக பிரிய தர்ஷனக. எவர் ஒருத்தர் எப்பொழுதும் பிரியமுள்ள பார்வையுடையவரோ, பிரியத்துக்கு உகந்தவரோ, பார்க்க தெவிட்டாதவரோ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபமாக ராமச்சந்திரமூர்த்தி. இதெல்லாம் நான் விஸ்தாரமாக சொன்னால் எங்கேயோ போவோங்க. அதோட நிறுத்திப்போம்.
சச்ச சர்வகுணோபேதா கௌசல்யானந்தவர்த்தனா. அடேங்கப்பா அப்பா, இந்த இடம்லாம் படிக்கும்போது அப்படியே அப்பா உள்ளுக்குள்ளே என்னமோ அப்படியே பொங்குதுங்க, அப்படியே பொங்கல் பொங்குற மாதிரி. அப்பா அதான் சொல்கிறாரு, சர்வ சச்ச சர்வ குணோபேதா, சர்வ குணங்களுக்கும் இருப்பிடமானவர். நல்லா புரிஞ்சுங்க. குணங்களை இவர் சம்பாதிச்சிக்கலாம், அந்த குணங்கள் தஞ்சம் அடைத்து ஒரு இடம் தேடிச்சான். அது ராமர் தான் சரியான இடம்னு சொல்லிட்டு குணங்கள்லாம் இவரை உபேதனா இவரை தஞ்சம் அடைஞ்சுதான். சர்வ குணோ உபேதா கௌசல்யா ஆனந்தவர்த்தன. பிரபு ராமச்சந்திர பிரபு 12 மாதங்கள் கர்ப்பத்தில் சுமந்தானா. அப்போ கர்ப்பவாசம் துக்கம் ராமருக்கும் தெரியலையாம், கௌசல்யக்கும் தெரியலையாம். கௌசல்யக்கு ஒவ்வொரு வருஷம் அவன் ராமர் வளர கர்ப்பத்தில் ஆனந்தம் வளர்ந்ததான். ராமர் வளர்ந்தாரா இல்லையோ, ஆனந்தம் வளர்ந்த. கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா. அப்படி 12 மாதங்கள் கர்ப்பத்தில் சுமந்தாலாம். அப்படிப்பட்ட கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா, கௌசல்யத்துக்கு ஆனந்தத்தை வர்த்திக்க செய்தவனாச்சே ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட ஆனந்தவர்த்தனகா, ஆனந்த சோர்பியாகிய ராமச்சந்திரமூர்த்தி. கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா. கர்ப்பவாசத்துக்கு அவரே ஒரு மசக்க அந்த பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு இடுப்பு வலிக்குதே, வயிறில் குழந்தை உதைக்கிறான் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துடிப்பாங்க இல்லையா, அந்த வலி இல்லையா, வலி அதிகமாக இல்லையா, ஆனந்தம் அதிகமாச்சான் கௌசல்யக்கு. அந்த கர்ப்பிணி ஸ்திரீ ஆகிய அவளுக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும் இல்லையா, வலி அதிகமாக இல்லையா, ஆனந்தம் அதிகமாச்சான். யாருக்கு? கௌசல்யக்கு. கௌசல்யா ஆனந்தவர்த்தனக. அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவள் ராமரை பார்க்க என்னென்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குமா. ஆனால் 25 வயசு பையன் ஆகிட்டார் ராமர். இன்னும் கூட மறுபடியும் ராமரை பார்த்தா புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே ராமரை கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி பழிச்சு முத்தம் கூட போகலாம் கௌசல்யா. ஏன்னா கௌசல்யா ஆனந்தவர்த்தனகா. ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் குறையும் இல்லையா, ஆனந்தம் குறையிலையும் ஆனந்தம் அதிகமாச்சான். அப்போ ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது புதுசாக பார்க்குறாளாம் கௌசல்யா. ராமரை பார்க்கும்போது இவ்வளவோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். நேற்று தான் பார்த்தோம், அந்த ஆனந்தம் அனுபவிச்சோம், அது நேற்று ஆனந்தம், அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி புதுசாக உணர ஆனந்தம், இந்த ஆனந்தம் வேறு அப்படின்னு சொல்லி புதுசாக அனுபவிப்பாளாம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் அதிகமாச்சே தவிர ஆனந்தம் குறையில. ஆனந்த வர்த்தனகா. அப்படிப்பட்ட அத்தனை வருஷமும் வாழ்ந்தா, 25 வருஷம் குழந்தை வாழ்ந்தானா அத்தனை 25 வருஷமும் ஒவ்வொரு நாளும் பேரானந்தத்தை அனுபவிச்சாலாம் கௌசல்யா. என்ன பாக்கியம் பெற்றார் கௌசல்யா. சமுத்திரமிவ காம்பீரியே தைத்யேன ஹிமவானிவ விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே சோமவத் பிரிய தர்ஷனா. சபாஷ். கம்பீரனா சமுத்திரம் மாதிரி அப்படி பிரசன்னமாக இருப்பான். சமுத்திரம் பிரசன்னமாகவும் இருக்கும், அதே சமயம் கம்பீரமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சமுத்திரம் எப்படி அப்படி கர்ஜிச்சுன்னா, அப்படி ஒரு பிரளயம் உண்டாச்சுன்னா அப்படியே அவ்வளோ ஜனங்கள் அப்படியே அழிச்சிடுமோ, அது மாதிரி பகவானுக்கு அப்படி கம்பீரமாக வந்தாருன்னா அப்படியே ராட்சச சேனைகள் அப்படியே அழிச்சிட்டு தான் போவார். அப்படியேப்பட்ட காம்பீரியம் உடையவரான். சமுத்திரமிவ காம்பீரியே. அப்படியேப்பட்ட கம்பீரம் படைத்தவரான் ராமச்சந்திரமூர்த்தி. சமுத்திரமிவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவ. எவ்வளோ கவலைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எப்படியாப்பட்ட ராட்சசர்கள் மலையாக வரான், கோடிக்கணக்கான ராட்சசர்கள் கொஞ்சம் கூட அசைய மாட்டாராம். ஹிமவானிவ. மலையை ஒருத்தன் அசைச்சிட முடியுமா? நம்ம கையில் போய் இமயமலையை போய் அசைச்சிட முடியுமா? நடக்காது. அது எப்படி முடியாதோ அதுபோல் ராமருடைய மனசை கலங்கடிக்கவே முடியாதான். ஹிமவான் போல் அசங்காதான். அப்போ செய்தியை நினச்சி புலமுதலாம் நாடகம். புரிஞ்சுக்கோ, தசரதை நினச்சி புலமுதலாம் நாடகம். அவ்வளவும் நடிப்பு. ஆனால் பகவான் அவர் மனசை யாராலையும் இமயமலையை எப்படி நகர்த்த முடியாதோ, அவருடைய அதுவே அசைக்க முடியாதோ, அவருடைய மனசையும் அது போல் அசைக்க முடியாது. அவர் மனசை சஞ்சலம் பண்ண முடியாது. சமுத்திரத்தை எப்படி கலக்க முடியாதோ, கையால் சமுத்திரத்தை பற்றி கலைக்க முடியுமா? குட்டையை கலைக்கலாம். சமுத்திரத்தை குளத்தை கலக்க முடியாது. ஏரியை குளத்தை விட பெருசு ஏரி, அதை கலக்கிட முடியுமா? கலக்க முடியாது. அப்போது அதை விட பெருசு சமுத்திரம், அதை யாராவது கலக்க முடியுமா? அது மாதிரி அந்த கம்பீரத்தை, அவருடைய கம்பீரத்தை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாதாம், யாராலையும் கலக்க முடியாதாம். அப்படி ஒரு சமுத்திரம் போல கம்பீரமானவராம். அப்படியேப்பட்ட மன உறுதி படைத்தவர், அப்படியேப்பட்ட தைரியம் உடையவர், அப்படியேப்பட்ட இமயமலை போல தைரியம் உடையவர். தைரியேன ஹிமவானிவ. அந்த இமயமலை அசைச்சு முடியாமல் ராவண ராட்சல் எத்தனை ராட்சல்லாம் வரட்டும், கோடிக்கான ராட்சல், இவரை மட்டும் அசைச்சு பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட கம்பீர புருஷன், தைரியமான, அப்படிப்பட்ட இமயமலை போல மகாபராக்கிரமசாலி ராமச்சந்திரமூர்த்தி. விஷ்ணுனா சத்ருஷோ வீரியே. சாக்ஷாத் விஷ்ணுவே தான் ராமர். அப்போ நான் விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரம் படைத்தவர், வீரத்தில் விஷ்ணுவுக்கு சமமான வீரம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் சொல்ல அப்படி அர்த்தம் இல்லை.
ராமரை போல விஷ்ணுவுக்கு பராக்கிரமம். இது நான் சொல்ல, விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததின்னு விஷ்ணுவுக்கே ராமரால் தான் பலமா. ஏன்னா ராமருடைய அயோத்தியா தாமம் வந்து வைகுண்டத்துக்கு மேலே இருக்கலாம். ராமருடைய அயோத்தியா தாமம் வைகுண்டத்துக்கு மேலே இருக்கான். அப்போது விஷ்ணுவுக்கே பலம் எங்கேருந்து ராமரத்தில் தான் வருதான். அப்போது விஷ்ணுனா சதுஷ விஷ்ணு சமமான வீரியம் படைத்ததும் இல்லை, விஷ்ணு வந்து ராமருக்கு சமமான வீரியம் படைத்தவர், அப்படி சொல்லணும். அப்படி புரிஞ்சுக்கணும். சோமஸ்ய பிரியவத் தர்ஷனா. எப்படி வெயில் தாபத்தில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு இரவில் வந்து என்னன்னா பௌர்ணமி நிலவானது எப்படிப்பட்ட குளிர்ச்சியை அமிர்தத்தை வர்ஷிச்சுண்டு எல்லாருடைய தாபத்தையும் போக்குகின்றதோ அந்த சந்திரனானவன், அது மாதிரி இந்த சம்சார தாபத்தில் வெந்து நொடிஞ்சவர்களுக்கு ராமச்சந்திரமூர்த்தி சோமவத் பிரிய தர்ஷன. அப்படிப்பட்ட அந்த சந்திரன் போல எல்லாத்துக்கும் அந்த தாபத்தையெல்லாம் போக்கி அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தி குளிர்ச்சி உண்டாக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி தன் பக்தர்களுக்கு. இப்போலாம் நான் சுருக்கமாக தான் சொல்லி வரேன். இது அப்படியே சமுத்திர காம்பீரியே தைரிய ஹிமவாணிவ விஷ்ணுனா சத்ருவீரியே சோமோத் பிரிய தர்ஷனா. அடுத்தது காலாக்டி சதுஷ குரோதே சமயா பிருதிவி சமஹா. இதெல்லாம் சாதாரண குணங்கள் கிடையாதுங்க. இதெல்லாம் விஸ்தாரப்படுத்தி சொல்லாமல் என்னால் இருக்க முடியலைங்க. சுருக்கமாக போயின்னு தான் பார்க்குற முடியலைங்க. தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம இவாபர. அப்பா இன்னொரு தர்ம தேவதையாக சத்தியத்தில் கடைப்பிடிக்கிறதுல. தர்ம தேவதை ஒரு தேவதை உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தர்ம தேவதை தான் எல்லாரும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம்னா தர்மம் தான் தலை காக்குது, தர்மம் தான் எல்லோரும் காப்பாற்றணும். தர்மத்தையே காப்புறவர் யாருன்னா ராமர் தான். இன்னொரு தர்ம தேவதையாக இருந்து அந்த தர்ம தேவதைக்கு ரட்சகம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அப்படியேப்பட்ட சத்தியத்தை கடைப்பிடிக்கிற யாருன்னா ராமர் தானா. சத்தியத்தை கடைப்பிடிக்க இன்னொரு தர்ம தேவதை அவர். ஏன்னா அந்த தர்ம தேவதைக்கே தர்மத்தில் நிலைக்க வைக்கிறதே ராமர் தானே. அப்படியேப்பட்ட பரம்பொருள் இல்லையா, புரிஞ்சுக்கணும். காலாக்னி சத்ருசக்ரோதே, இவர் கோவம் உண்டா அதுதான் பிரளயமா. ஈஸியாக சொல்லணும்னா அதான் அர்த்தம். உலகெல்லாம் அழிக்கக்கூடிய பிரளயம் ஏன்னா இவருடைய கோபம் தானே, ராமருடைய கோபம் தான் அது பிரளயமா. காலாக்னி சத்ருசக்ரோதே ஈஸியாக புரிஞ்சுன்னா அதான். சமயா பிருத்திவி சமஹா. பொறுமையே பூமிக்கு யார் கொடுத்ததுன்னா ராமர் தான் கொடுத்தாராம். அந்த பூமிக்கு சமமான பொறுமையோடு இவரை சொல்லலாம் இருக்கட்டும். அந்த பொறுமை ராமர்கள்தான் அவளுக்கு வந்தது. ஏன்னா பூமிக்கு ஸ்ரீக்கு ஸ்ரீ, சமைக்கு சம இவர் தான். லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கடாசம் கொடுக்கறது இவர் தான். சூரியனுக்கு ஒளி கொடுக்கறது இவர் தான். அக்னிக்கே அக்னி பிரகாசத்தை அக்னி தன்மையை கொடுக்கறது யாருன்னா ராமர் தான் அப்படின்னு சுமித்ரா சொல்கிறா இல்லையா, அதான் உண்மை. இங்கே அப்படியே உள்டாவாக வர்ணிக்கிறார் நாரதர். ஏன்னா ஆஹாப்பா எப்படி வேணும் ஆளாக்னிக்கு சமமான கோபத்தை உடையவர் ராமர். அப்படியேப்பட்டவரா பா, மனுஷனாக இருந்து இவ்வளோ பெரிய குணங்கள் உடையவரா அப்படின்னு ஆச்சரியப்படணும். அதுக்காக அப்படி சொல்கிறார். ஆளாக்னி சதுசக்ரோதே சமயா பிரதேசம். இந்த பூமாதேவி அதில் நடந்தாலும் கடபாரியத்து மண்வெட்டியத்து கொடுத்தனாலும் மலமூத்திர விசர்ஜனை பண்ணாலும் எப்படி நம்மளை தாங்கி கொண்டு நமக்கு தண்ணீரை கொடுத்து கொண்டு நமக்கு உணவுகளை கொடுத்து கொண்டு தனதானியங்களை கொடுத்து கொண்டு நம்மை தாங்கி கொண்டு நம்ம குழந்தைகள் என்று மன்னித்து விட்டு கொண்டு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறாளோ அதுபோல் பொறுமையுடையவரான ராமச்சந்திரமூர்த்தி. நம்ம செய்த தவறுகளை எல்லாம் குற்றங்கள்லாம் மன்னிக்கக்கூடியவரான ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடியவரா. அப்படி பிருத்திவிக்கு அந்த பூமிக்கு சமமான பொறுமையுடையவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படியேப்பட்ட மன்னிக்கும் குணமுடையவர் ராமர் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. இது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பூமிக்கே பொறுமையை கொடுத்தவர் யாருன்னா ராமர் தானே, பகவான் தானே. அதை மறுக்க முடியாது இல்லையா. இதையும் வர்ணிக்கணும் அதையும் வர்ணிக்கணும். பகவான் பரம்பொருள் என்பதையும் சொல்லணும், அதே சமயத்தில் அந்த பிருத்திவியுடைய குணங்களை பற்றியும் நம்ம சொல்லணும். அப்போ அந்த குணங்கள்லாம் ராமரிடத்தில் இருக்கின்றதே நம்ம சொல்லும் போது தான் பக்தர்கள்லாம் ஈஸியாக நெருங்கி பழக முடியும் ராமரிடத்தில். எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவராமே, பூமி போல் பொறுமையுடையவராமே. காலாக்னி சத்ருசக்ரோதேன்னு சொன்னார். அது எதிரிகளுக்கு, பக்தருடைய எதிரிகளுக்கு பிரளய காலாக்னி மாதிரி எரிச்சிடுவான் ராட்சர் இல்லை. ஆனால் பக்தர்களுக்கு எப்படின்னா எல்லா குற்றங்களையும் பொறுப்பான். பக்தர்களுடைய குற்றங்களை பொறுப்பான். பக்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்கு காலாக்னி சத்ருசக்ரோதே பிரளய காலாக்னி போல் முன்னாடி நிற்பானான். அப்படி புரிஞ்சுக்கணும் ராமாயணத்தை. ஈஸியாக புரியுதில்ல. அப்படியே அனுபவிச்சுன்னு வரலாம். தனதேன சமஸ்தியாகி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தவன் பகவான் தான். அப்போ குபேரம் போல் தானம் வழங்கக்கூடியவரான் எல்லாருக்கும். அப்போ பணம் இல்லைன்னா ராமரத்தில் தான் நிற்கலாம். அவன் தான் ஸ்ரீமானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாரதர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமான் சொல்கிறார். அவன் தான் லக்ஷ்மிமானாளன். அப்போ அவங்களுக்கு கேட்டால் எல்லாமே கிடைக்கும். தனம் எப்படி கொடுப்பானா, கொஞ்சமாக கொடுப்பானா. குபேரன் போல் தாராளமாக வழங்கக்கூடியவனான். தனதேன சமஸ்தியாகி சத்திய தர்ம இவாபரகா. சத்தியத்தை கடைப்பிடிக்கல இன்னொரு தர்ம தேவதை போல ராமர். இதோட பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆயிடுச்சு. இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம மேலே உள்ள இதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தா நல்லாயிருக்கும். பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏதோ படப்படன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க.
இந்த குணங்களில் பூந்துட்டேன்னா என்னையே நான் மறந்துடுறேன். அது என்னமோ பேசுகிறேன், அவ்வளோதான். என்ன பகவான் உள்ளே பேச வைக்கிறானோ அதை பேசுகிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் விரிவாக வர்ணித்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆழ்ந்து போன அந்த குணங்கள்லாம் அப்போ என்னை மெய் மறந்து பாட்டுக்கு அந்த குணங்களை பற்றி பேசதே இருக்கணும் போல தோணுது. வால்மீகிக்கு தான் அப்படி இல்லை. வால்மீகியால் எழுதப்பட்ட அந்த ராமாயணத்தை நம்ம படித்தா கூட நமக்கு அந்த அனுபவங்களை கொடுத்துனே இருக்கலாம். மேலே மேலே அந்த குணங்களை விஸ்தாரமாக பேசணும்னு ஆசை அதிகமாகினே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, பூர்த்தி பண்ணி இப்போ மணி 1.5 மணி நேரம் ஆக போகுது. சரி, பூர்த்தி பண்ணி ராம 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 ராம. இப்போ நம்ம இந்த சமுத்திரமே காம்பீரியே தைரியனே ஹிமவானிமே இதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணும். எனக்கு ஆசை தான் இருக்குது. அது சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டோமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதுவுமே சிம்பிளாக முடிகிறது பிடிக்கல. ஆர்யா சர்வ சமச்சைவ சதைக பிரிய தர்ஷனா. உலகத்தில் எதுங்க பிரியம் உள்ளது? இவன் ஒருத்தன் தாங்க உண்மையான பிரியம் முடியவன் நம்ம இடத்துல, உண்மையான அக்கறை உடையவன் நம்மள இவன் மட்டும்தாங்க. நம்ம இடத்துல உண்மையாக பிரியம் காட்டுறவன் யாருன்னா ராமன் மட்டும்தாங்க. மற்றெல்லாம் எந்த ஸ்நேகமும் எங்கேயோ ஒரு இடத்துல போலின்றது நிரூபிச்சிடும். ஆனால் ராமனுடைய பிரியம் மட்டும் போலி இல்லை, சத்தியமானது. சதை ஏக பிரிய தர்ஷனகா. இவன் ஒருத்தன் தான் உண்மையான பிரியம் உடையவனா, பிரியமுள்ள தர்ஷனம். அதாவது பிரியமாக நம்மளை பார்க்கக்கூடியவனா, பிரியமாக நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா. நமக்கு இப்போ மனசுக்கு பிரியமானவன் ஏன்னா ராமன் தானா. இப்படிப்பட்ட குணங்கள் அப்படியே வர்ஷிக்கிறாருங்க நாரதர். இதில் புகுந்துட்டா வெளியே வர முடியல. இன்னும் சம்ஷேப ராமாயணத்துக்கே வரல, இன்னும் கதைக்கே வரல. இந்த குணங்களை வர்ணிக்கிறது அப்படியே விஸ்தாரமாக சொல்லணுன்னு போல் ஆசையாக இருக்குது. சரி, ஓகே. கௌசல்யா ஆனந்தவர்த்தன. கர்ப்பவாச துக்கம் கர்ப்பத்தில் பகவான் அவதரிச்சுனா அவருக்கு ராமருக்கும் துக்கம் இல்லை. எப்படியாப்பட்டவர் தாய் கழிச்சான்னு அவருக்கும் சந்தோஷம். அனந்த சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறான் கௌசல்யா, கர்ப்ப சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறான் பகவான். ஆனால் கௌசல்யக்கு ஆனந்தம் அதிகரிச்சு தான். அவளுக்கு என்னென்னா இந்த கர்ப்பிணி ஸ்திரீக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள்லாம் அவளுக்கு ஏற்படலையா, அவளுக்கு ஆனந்தம் தான் அதிகரிச்சு தான். அப்படி இருந்திருக்கா கௌசல்யம்மா. அதே சமயத்தில் காம்பீரியத்தில் சமுத்திரத்துக்கு சமமான கம்பீரம் உடையவரான். அலைகள் பார்த்தா பெருசு பெருசாக அப்படியே சுனாமி வந்து எல்லோரையும் ஒரு களை கழுவிட்டு போயிடும் இல்லையா. அப்படியேப்பட்ட கம்பீர புருஷனாக வெளியில் பார்த்தா கம்பீரம், ஆனால் ஆழ்கடலில் பார்த்தா அமைதியாக இருக்கும். அப்படி மனசில் பார்த்தா சஞ்சலம் இல்லை. எப்படின்னா இமயபாலம் போல் அசைக்க முடியாதவராக இருந்தாராம் மனசில், ஆழ் மனசில். அதே சமயத்தில் வெளிப்புறமாக பார்த்தா கம்பீர புருஷனாக, அப்படி அசகாயசுரனாக, அப்படி ராட்சரெலாம் வதம் பண்ணக்கூடியவராக. ஒரு சுனாமி வந்தால் எல்லா மக்களையும் அழிச்சிடுற மாதிரி அப்படி ராட்சரெலாம் அழிச்சிட்டு போகக்கூடிய கம்பீர புருஷராக சமுத்திரமிவ காம்பீரி அப்படி இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த குணங்கள்லாம். சரி, தளபதி பூர்த்தி பண்ணி போது டைம் ஆயிடுச்சு. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சவர சாதமல்லி கி ஜெய். சமுத்திரமிவ சந்துபி சர்வதா விகத சத்பிஹி சமுத்திரமிவ சிந்துபிஹி. என்ன மாதிரி ஸ்லோகங்கள் இதெல்லாம் எத்தனையோட படிச்சுக்கிறோம். ஆனால் இப்போ படிக்கும்போது புதுசாக மாதிரி இருக்குது. ராம 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 ராம.